எவ்வளவு கஷ்டப்பட்டு கொளுத்துறானோ எந்த ஒண்ணு படிக்க வச்சா ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கீங்க. பெத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம தருதலையா சொல்ற ஜீரா மனசு வரைக்கும் சோத்துக்கு சிக்கிதான் குடும்பத்துக்கு ஒரு சாப்பிட்டு ஒரு நிமிஷம் கூட நீ வீட்டில் நான் தான் அப்பவே சொன்னேன் உங்க பையன் தேர மாட்டாங்க உருப்படாத வெற்றித்தரமா சொல்லிங்கன்னா இப்படிதான் பார்க்கலாம். சார் சலீம் சாரை வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ணணுமா? சரிங்க சார். டேய் எங்கடா இருக்க? பார்ட்டியே முடிஞ்சிரும் போல இருக்கு. இருடா வந்துட்டு இருக்கேன். டேய் கார்த்திக், என்ன கரெக்ட்டா பெல் அடிக்கும் போது கால் பண்ணிருக்க? இதாயா வாழ்ற. காலைல 9 மணிக்கு வர்றது, சாயந்தரம் கரெக்டா 4 மணிக்குலாம் வீட்டுக்கு போயிடுறது. சனி ஞாயிறு லீவு, வருஷத்துக்கு ஒரு தடவை சம்மர் வெக்கேஷன் ஜாலியா இருக்கல. டேய் வருஷத்துக்கு நம்மள மாதிரி ஒரு கேங் ஸ்டூடெண்ட்ஸ்னா மாட்டினா போதும். வாதியார் படுற பாடம் என்னன்னு வாதியார் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏய் ஹாய்டா, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? என் டிஎல் வேற இப்போதான் எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க. முடிக்கலன்னா நைட் ஃபுல்லா உட்கார வச்சிருவான். சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. சோபா கனவா? ஏன்டா மாப்பிள்ள எதை லவ் கிவ் பண்ணி தொலைச்சிட்டியா? டேய் போடா. அதெல்லாம் இல்லைடா, கனவுல நான் ஸ்கூல்ல எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கேன், ஒன்றுமே தெரியல. மாம்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள என் பிராணமே போயிடுதுடா. தயவு செஞ்சு முன்னாடி இந்த ஸ்கூல் 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 மட்டும் சொல்லாடா. முடியலடா. எங்க மாப்பிள்ள சொன்னா கேக்குறானா இவன்? ஸ்கூல் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது ஸ்கூலை பத்தி பேசிடுறான். எப்ப பார்த்தாலும் ரீயூனியன் மீட்டிங்னு பிரார்த்திக்கிட்டே இருக்கான்டா. முடியலடா. என்ன அப்படி பேசுறீங்க? ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் தான் நம்ம லைஃப்லேயே ஒரு கோல்டன் பீரியட், தெரியுமா? அது ஒரு பொய்டிக்கான வயசுடா. சரி நான் சொல்றது கேளுங்களேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் பண்ணுமா? அட்லீஸ்ட் நம்ம 4 பேராச்சும் 1 hour மீட்டிங் நினைச்சு பாரு. நினைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. வெள்ளடிக்கு போகுது, நான் கிளம்புறேன். ஏய் நானும் போகணும். என் டிஎல் வேற பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி நான் அப்புறம் பேசுறேன். ஓகே பை. சலீம், என்னடா நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனாடா? ஏய் மாப்பிள்ள அப்படிலாம் ஒண்ணு இல்லடா மாப்பிள்ள. முன்னெல்லாம் நீ சொல்றத ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருவாங்க மாப்பிள்ள. இப்பெல்லாம் நீ சொல்றத காதுலயே வாங்குறது இல்லடா. நீயும் இப்படி பேசுறல்ல? டேய் நீ யாருக்காக எதுக்காக இந்த ரீயூனியன் மீட்டிங்னு பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். மூடிட்டு வீட்டுக்கு வா. Yeah, I know there's a ticket has been raised, but it's okay. You guys don't have to worry about it. I'll take care of it. I'll report you. I'll mail you as soon as possible. என்னடா இவ்வளோ சீக்கிரம்? அவனுக்கு கொடுக்குற காசுக்கு இது போதும். நான் என்ன சொந்த கம்பெனியாக வச்சுருக்கேன் நேரங்காலம் பார்க்காம வேலை செய்கிறதுக்கு. Switch to Auto LPG. Leave a greener environment.
ஹலோ ஹலோ சார் சார் இங்கே சைட்டில் தான் சார் இருக்கேன் இன்னைக்கு நைட் இன்றைக்கு ஓட்டி மிகவும் பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. 2008ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல இருக்கிற செயின்ட் லிட்டில் பிளார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்ச அனைத்து மாணவர்களையுமே +2 தேர்வுல முறைகேடுகள்ல ஈடுபடுத்தி தான் 100% தேர்ச்சி பெற வைத்ததாக அதே மாவட்டத்தை சேர்ந்த ARK இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது குவையும் செய்தியாளர் மாதவன். வணக்கம் மாதவன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சௌந்தர்யா. இந்த தீர்ப்பானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு சென்று 3 மாத காலம் படித்து தேர்வு எழுத வேண்டும் என்ற அந்த தீர்ப்பினால் மாணவர்களிடையே பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இது முழுக்க தொழில் போட்டி காரணமாக ARK இன்டர்நேஷனல் பள்ளி அவர்களுடைய தேர்ச்சி சதவீதத்தை அதிகம் கொடுக்க முடியாததால் நல்ல தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்து வந்த செயின்ட் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மீது அவதூறாக போடப்பட்ட வழக்காக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒளிப்பதிவாளர் கோபியுடன் மாதவன். விவரங்களுக்கு நன்றி மாதவன். சூப்பரா. இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவதென்பது மிகவும் கடினமான செயலாகும். இதனை மாணவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று பார்க்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. நாங்க இத சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்ய போறோம். எங்க ஸ்கூல் எந்த தப்பும் பண்ணலன்னு நிச்சயம் நிரூபிப்போம். பட் we respect the judgment of the high court. 2008 பேட்சஸ் எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரிட்ஜ் கோர்ஸையும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம லா சிஸ்டம் எவ்வளவு பெரிய ஜோக்குங்கிறதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு பிகெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் சார் எவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க? இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்க பசங்களும் சேர்ந்து போய் எக்ஸாம் எழுதிருக்கலாம்ல. கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப ஈஸி மிஸ்டர் ரவீந்திரன். இந்தியன் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டத்துல சொல்லியிருக்கு. அவசரமாலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. லேம் எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்காதீங்க சார். 10 வருஷம் முன்னாடி 12th படிச்சவனுக்கு என்ன சார் ஞாபகம் இருக்கும்? அப்ப படிச்சே ஒன்றும் பண்ணல, இப்ப எழுதி படிச்சு கலெக்டரா ஆக போறான். ஆமா வச்சு எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதுல இது வேறையா என்ன சார்? திரும்ப கன்னியாகுமரி போய் தங்கி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி இதெல்லாம் எப்படி பாசிபிள்? குழந்தை வேற இருக்கா, கண்டிப்பா முடியாது. டேய் என்னடா லூசு மாதிரி எல்லாத்தையும் இப்பயே எடுத்து வச்சிட்டு இருக்க? நம்ம ஊருக்கு போவேனாமா? அந்த ஊரு, அந்த காத்து, அந்த சுவாசம். டேய் இப்படியே பேசிட்டு இருந்த முதல்ல இந்த குப்பை பொட்டியை கொண்டு போய் கொளுத்த போறேன் பாத்துக்க. எங்க போனாலும் இதை வேற தூக்கிட்டு சுத்துறேன். டென்ஷன் ஆகாத மாப்ள, சில். மயிர சில்லு. உனக்கு என்னப்பா சொந்த கம்பெனி? நீ இல்லனா ஒரு ஃபோன் போட்டு சொன்னா போதும், உன் வேலையை 10 பேர் பாத்துருவானுங்க. ஆனா நான் அப்படியா? ஒரு நாள் லீவ் போட்டா போதும், என் ஆன்சைட் ப்ராஜெக்ட் தூக்கி வேற ஒருத்தட்ட கொடுத்துருவானுங்க. எவனோ ஒருத்தன் வந்து ஈஸியா அந்த வேலையை எடுத்து போயிடுவான். என்ன ஆயிரும்? சும்மாலாம் கிடையாதுடா. அதுக்கப்புறம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். டேய் இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இப்ப என்னதான்டா உன் பிரச்சனை? அதான் கோர்ட்லயே ஆர்டர் போட்டாங்கல்ல, பேட் லீவ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. டேய் நீ பண்றது தான்டா எனக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்களே ஸ்கூலுக்கு வரதுக்கு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. நீ என்னடானா இப்பயே கிளம்பி நிக்கிற? நீ ரொம்ப சூடா இருக்க, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடி, கூல் ஆயிடுவேன். மாப்ள நீ பண்றதுலாம் ரொம்ப கடுப்பா இருக்குடா. அவங்க என்ன ஸ்கூலுக்கு 2 மாசம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறியா? திருப்பி வந்து எக்ஸாம் எழுத சொல்றாங்க. டேய் நான்லாம் மேக்ஸ்ல அப்ப பாஸ் ஆனதே பெரிய விஷயம்டா. பேனாவை கையில பிடிச்சே ரொம்ப நாளாவது தெரியுமா? மச்சான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் விட்டுரு. ஆனா ஸ்கூல்ல திருப்பி நீ, நான், நம்ம கிளாஸ் ரூம், நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? டேய் இருடா, ஜூஸ் குடிச்சிட்டு போடா. ஏ குடி. சாப்பிட்டு போயிடுறா. அப்புறம் டேபிள் மேல டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன் பாரு, மறக்காம அதையும் எடுத்துட்டு போ. ஏய் 9 மணி ஸ்கூலுக்கு 8 மணிக்கு ஏன்டா பதறி எடுத்துட்டு ஓடுற? மா டைம் ஆச்சு. இந்த மாதிரி மூட்டி விட சாப்பிட்டு போடா. டேய் என்னடா இங்க நிக்கிற? வந்து பார்த்தோம் சைக்கிள் இல்ல, அதான் இங்க வெயிட் பசங்க பண்ணிருக்காங்க. எங்க? மேல படிக்கட்டுல வெயிட் பண்ணிருக்காங்க. டேய் முத நாள் எவ்வளவு முக்கியமான விஷயம், சொதப்புனா அவ்வளவுதான். நாயே உன்னால தான்டா லேட் ஆயிடுச்சு. ஃபுல் ஏ நீ லேட்டா வரடா குண்டா. உட்கார். டேய்
லாஸ்ட் பெஞ்ச் ஆமா நமக்கு ஜாலி. இங்க வந்து தூங்குனதா டீச்சருக்கு தெரியவே தெரியாது. டேய் சீக்கிரம்டா. என்ன சாப்பாடு கொண்டு டேய். வந்த? மோந்து பாரு. டேய் சீக்கிரம் அடுத்த வருஷம் நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுறோம். சீக்கிரம் தர கார்த்தி. டேய் இவனுங்களா? கார்த்தி, இந்த லாஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்திருக்கதே ஒரு தனி சுகம், தனி கெத்து இல்ல? லாஸ்ட் பெஞ்ச்னாலே சும்மா ஜில்லுன்னு இருக்கும். அவங்களுக்குலாம் அமையாதுடா. பெஞ்ச போட்டு குத்திட்டு இருக்க வேண்டியதான். வருஷம் இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. இந்த வருஷம் மட்டும் இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யலன்னு வச்சுக்கேன், இந்த ஸ்கூல்ல நமக்கு மரியாதையே கிடையாதுடா. ஏய், இதுக்கு முன்னாடி இவனுக்கு வேற யாராவது மரியாதை கொடுத்துருப்பாங்க? அவ்வளவுதான். பாக்கணுமா? உட்கார்ந்து வேணா திரும்பி பாத்துக்கோ. உட்கார். ஏய் சுல்லா. சொல்லுங்க அர்னால்ட். நீ மட்டும் தனியா மாட்ன செத்தடி. நம்ம கேங்கா இருந்தா அடிச்சிருவோம்ல, அதனால தனியா கூப்பிடுறாங்க. கேங்கா இருந்தா அடிக்க மாட்டேன்னு யாரா சொன்னது? நான் வரேன். சீக்கிரம் வர வேண்டியதானடா? ஏன் கூட வரணுமா? டேய் மச்சான் சாப்பிட லாஸ்ட் பெஞ்ச் தானடா. மிஸ் வராங்கடா. படி. உனக்கு எனக்கும் தான். அறிவு இருக்காடா உங்களுக்கெல்லாம்? ஏன்டா இங்க வந்து அடிச்சுக்கிறீங்க? எங்க வெளிய வச்சு அடிச்சுக்க வேண்டியதானே? விடு. கோவம் வருது பாரு உனக்கு. டேய் விடுடா, வெளில வரட்டு பாத்துக்கலாம். டேய் லாஸ்ட் பெஞ்ச் எங்க கண்ட்ரோல் தான். வேணா மூணாவது பெஞ்ச் எடுத்து வந்து லாஸ்ட்ல போட்டு உட்கார்ந்து சொல்லு. மச்சான் வாடா. இவன் சும்மா கேடா வாடா. சும்மாடா. நல்லா இட்லி வச்சு அடிக்கணும். கூல்டா. பிடிக்கிறதுக்கு ஆளுங்க வச்சிருக்கான் மாப்ள அவன். இட்லிடா. நீ சூப்பர்ரா. லிஸ்ட் ரெடி. என்ன லிஸ்ட்? கேர்ள்ஸ் லிஸ்ட். கேர்ள்ஸ் லிஸ்டா? குந்தல். சரி படி. This year new admission but only 5 girls. கௌதமி, தீபிகா, ஷில்பா, பிரியதர்ஷினி, அபிநயா. கௌதமி, ஷில்பா. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேர் தான் சூப்பர் ஃபிகரா இருப்பாங்க. டேய் பேரை வச்சுலாம் டிசைட் பண்ணாதடா. எனக்கு என்னமோ தீபிகா தான் செம்ம அழகா ஸ்மார்ட்டா இருப்பான்னு தோணுது. எனக்கு என்னமோ தீபிகா தான். ஆமா எனக்கு தீபிகா. டேய் நமக்குள்ள இது கன்ஃபியூஷன். ஃப்ளேம்ஸ் போட்டு யாருக்கு முடிவு சரி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் தீபிகா நல்லா இருப்பான்னு சொன்னது நான் தானே. அப்ப ஏன் பர்த்டே ஃபர்ஸ்ட் போட்டுறேன். இரு போட்டு சரி பாப்போம். தீபிகா, சலீம். இவன் புட்டுக்கொண்டா. லவ் போகுது. லவ் போச்சு. மேரேஜ் போச்சு. எனிமே. இது பொய். இது ஃபேக் கேம்டா, நம்பாதீங்க. டேய் என்னடா சின்ன பிள்ளை தரமா ஃபிலிம் விளையாடுறோம். நம்ம பண்ணுலாமா? என்ன? கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணு வரும்ல, அப்புறம் நம்ம புக் டச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யார் புக் டச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. மத்த பொண்ணுங்க எல்லாம் சிஸ்டர்ஸ். ஓகேவா? புக் டச் பண்ணோம். ஓகே சரி ஓகே. நான் ரெடி. ஏய் பின்னாடி போ. எல்லாம் தள்ளிப்போம். ஹாய் சரண்யா. ஹாய் எப்படி இருக்க? லீவ் எப்படி போச்சு? ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாளே. ஹாய் லிண்டோசா. ஹாய் गाइस. ஹாய். இரு வரேன். காதுக்கு பஞ்சு இருந்தா குறா மாப்ள. நீ தான கூப்பிட்டா? சமாளி. என்ன கார்த்திக், சலீம் ஞாபகம் இருக்குல்ல? லாஸ்ட் இயர் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்தனால தான் இந்த வருஷம் 11th விட்டுருக்காங்க. டீச்சர் கிட்ட தப்பிச்சு இதுக்கிட்ட மாட்டிட்டோம்டா. தயவு செஞ்சு ஒழுங்கா உருப்பிடுற வழியை பாருங்கடா. ட்ரை பண்றோம். ஓகே? இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நான் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் போனேன். பார்த்தா அதை டெவலப் பண்ண மாதிரி தெரியல. ஏன் அங்க சொல்லி கொடுத்தத உங்களுக்கு நான் கத்து தரேன். சரியா? நாங்களும் அதே கிளாஸ் போய் கத்துக்குறோமே. நோட்ட கொடு. இல்ல எதுக்கு பரவாயில்ல குடு சொல்றேனே. இது நாங்க விண்டர் கிளாஸ்ல யூஸ் பண்ண நோட்டு. என்னடா இது? இதெல்லாம் இப்ப சிலபஸ்ல இருக்கு. யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ்.
புது வருஷம், புது நாள், புது கிளாஸ், நல்லதை கத்துக்கிட்டு உருப்பிடுற வழிய பாருங்கடா. புரியுதா? SWOT analysis. S for strength, W for weakness, O for opportunity, T for threat. நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா I like this. இது ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர். நல்லா இருக்கு. இப்படி பிஹேவ் பண்றான். நான் தான் ஃபர்ஸ்ட். இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? அதனால தான். S for strength. நம்மளோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணாதான் வீக்னஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை அச்சீவ் பண்ண முடியும். எங்கடா பாக்குற? ஆப்பர்ச்சுனிட்டியை அச்சீவ் பண்ணலாம் தான் பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாரு. நான் இங்க பார்த்தே பண்றேன். நீ ஏன் முன்னாடி இருக்கவங்களுக்கு போய் இதை சொல்லி கொடுக்க கூடாது? அந்த பெஞ்ச் ஏன்? கத்துப்பாங்கல்ல புது ஸ்டூடண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து உங்க நோட்ஸ்ல எழுதுங்க. அதான் என் நோட்ல நீயே எழுதிட்டியே. நீங்க எழுதிக்கங்கடா. எழுதுங்க. கண்டிப்பா you guys will get motivated. I get motivated. பிரேக்ல இத பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐயோ பிரேக்லிமாடா. பிரேக்ல பேசாம வீட்டுக்கு போயிருமாடா? போயிடலாம்டா. இல்ல வேணாம்டா. அங்க பாருங்கடா SWOT analysis. ஏய் அங்க என்னடா பாக்குற? உனக்கு ஏத்த ஜோடி இங்க உட்கார்ந்திருக்கு பாரு. அதான் உனக்கு கரெக்ட்டா இருக்கும். தடியன் காசைய பத்தியாடா? Good morning students. Good morning. Sit down. ஸோ இந்த வருஷமா அதே மிஸ்ஸா செத்தோம் நம்ம. சும்மாவே நம்மள சாவடிக்கும். இந்த வருஷம் நம்ம 4 பேரையும் டார்கெட் Silence. பண்ணிமே. Raghav. Present miss. Salim. Shilpa. Present miss. Priyadarshini. Present miss. First day we late, huh? Sorry. Come. Go and sit. Okay students, நீங்க 10thல எப்படி கஷ்டப்பட்டு படிச்சீங்களோ அதே மாதிரி +1 +2லயும் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம். சோ இந்த 2 வருஷமும் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். ஏய் இவங்கடா போறான்? எங்க போறான் விடு. Hi everybody. இந்த சம்மர் ஹாலிடேஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் போயிருந்தேன். பட் நம்ம பர்சனாலிட்டிக்கு அது தேவைப்படாது. பட் இங்கே இருக்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதுவும் குறிப்பாக புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க நியூ ஜாயினிஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. SWOT analysis. S for strength. Strength. நம்மளோட ஸ்ட்ரென்த்தே நம்ம டீச்சர்ஸோட வீக்னஸ் தான். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருக்க முக்காவாசி டீச்சருக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அதனால பெல் அடிச்சு 2 மாடி ஏறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடும். அந்த 10 நிமிஷம் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீ. நெக்ஸ்ட் W for weakness. அது நம்ம கிளாஸ் டீச்சர் வான்மதி தான். இங்கிலீஷே தெரியலனாலும் எப்ப பார்த்தாலும் வைப்பா வாட்பா ஹவுப்பான்னு கேட்டு ஸ்வீட்டா பேசி நைஸா போய் நம்மள சிஸ்டர்ட்ட மாட்டி விட்டுரும். அதனால அவங்க கிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். O for opportunity. நம்ம தமிழ் சார் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனதுனால அவர் பொண்டாட்டி வேற அடிக்கடி சண்டை போட்டு அவங்க மாமியார் எடுத்து போயிருவாங்களா. அதனால இவரும் அப்பப்ப போன் எடுத்து காதுல வச்சு சண்டை போட்டு வெளில போயிருவாரு. So every Tamil period have an opportunity to be a free period. T for terror. தம்பி அது T for terror இல்ல, T for threat. நோட் பண்றியா? வெரி குட். T for threat. நம்ம ஸ்கூல்லே மிகப்பெரிய த்ரெட், நம்ம கிளாஸ்லயே மிகப்பெரிய த்ரெட், நம்ம ஏரியாலயே மிகப்பெரிய த்ரெட். அட சீக்கிரம் சொல்றா. சொல்றேன்டா. நம்ம பிடி மாஸ்டர் தான். பிடி மாஸ்டர் தானே ஜாலி அப்படின்லாம் இருந்துடாதீங்க. ஏன்னா நம்ம பிடி மாஸ்டரோட வைஃப் தான் நம்ம மேக்ஸ் டீச்சர். பிடி பீரியட கடன் வாங்கி மேக்ஸ் கிளாஸே எடுத்தா கூட அந்த மேக்ஸ் கிளாஸே பரவாயில்லன்னு தோணும். அவரு அவ்வளவு டெரர். காட்டு காலை காட்டு ஓட்ட சொல்றா காலை. ஏமா காலேஜ்ல கட்டடிக்கு இங்க இருந்து ஊத்திய பாக்குறியா? அது சிகரெட் சாக்லேட். சார் ஓடு ஓடு. வெளுத்துற முடிய விட்டுக்கறாடா. இப்படி பம்பத்தலையோட வரீங்க. ஓடுங்க ஓடு. சோ இங்க இருக்கிறவரை இந்த ஸ்கூல்ல இருக்க நம்ம எல்லாருமே அவர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கார்த்திக் என்ன பண்ற?
SWOT அனாலிசிஸா சூப்பரா காலையில தான் சொல்லி கொடுத்தேன் இப்பவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டியா நான் ஒரு பார்க்கலாம் நான் ஒரு என்னது ஓல்ட் டீச்சர் வான்மதி தமிழ் டீச்சர் பிடி மாஸ்டர் கார்த்திக் what nonsense is this உருப்பட மாதிரி ஒரு வேளை பார்க்க மாட்டல நீ மாறவே இல்ல கார்த்திக் உன்கிட்ட எல்லாம் போய் சொல்லி கொடுத்தேன் பாரு அச்சா how useless fellow டா நீ மானத்தை வாங்க ஏன்டி இப்படி பண்ற ப்ளீஸ் போடா என் பக்கத்துல உட்கார்ந்து பேரை கெடுக்காத ரெண்டு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு உனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு யாருக்காச்சும் சொல்லி கொடுத்திருந்தா உருப்பிட்டு இருப்பாங்க அதான் நான் இருக்கனே நீ உண்டை சீ உட்காரு உட்காரு கன்னியாகுமரியில ஸ்கூலுன்னு அப்பா சொன்னப்போ போரிங்கா ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு நினைச்சேன் 2 இயர்ஸ் ஜாலியா போகுது சூப்பர்ப்பா எனக்கு இப்போவே ஸ்கூல் பிடிச்சிருச்சு அவன் மொக்கையாக தான் பேசினா ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு டேய் டேய் ஷான்யா என்னடா சாப்பிட்டியா விஷயத்த சொல்றா இல்ல பிரியதர்ஷினி மதியம் ஏதோ பேசிட்டு இருந்தா ஆமா பேசிட்டு இருந்தா பேசாம இருக்கிறதுக்கு அவ என்ன ஊமையா அது இல்ல ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு அது ஒண்ணும் இல்ல கார்த்திக்னு ஒரு பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னா கரெக்டா சொல்லிருக்கா சொல்லு அவ இந்த ஸ்கூல பிடிச்சிருக்குன்னு சொன்னாடா அவ இந்த ஸ்கூல்ல பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா இல்ல இந்த ஸ்கூல்ல இருக்க யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா ஆத்தோனே ஒருத்தனை பிடிக்கணும்னா அவன் அக்யூஸ்டா தான்டா இருக்கணும் சொல்லுப்பா அவளுக்கு உன் பேரு கூட தெரியாது கார்த்திக் அப்ப நீ என்ன பண்ற நாளைக்கு அவன் பேரு கார்த்திக் அவன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப அழகான பையன் கிளாஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வருவான் பெஞ்ச்ல வேணா லாஸ்ட்ல உட்காருவான் அப்படின்னு நாளைக்கு சொல்ற நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன் இப்போ நான் கிளம்பணும் ஓகே பை 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 அவன் பேரு கார்த்திக் அந்த அழகானவன அழுத்தி சொல்ற சலீம் அந்த பிரியதர்ஷினி இருக்கால சரண்யா நீ அந்த ஷில்பா கிட்ட இன்னைக்கு தான் அவளை பார்த்தேன் அவளை ஒரு 4 வருஷமா ஃபாலோ பண்றேன்னு சொல்லு ஏய் நில்றா இருடா நானும் வரேன் இந்த 10 வருஷத்துல எவ்வளோ மெமரிஸை கடந்து வந்துட்டோம்ல ஆனா பாரு இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இவ்வளோ இருந்தோம் அவ்வளவா யாரோ பெருசா டச்ல கூட இல்லடா இந்த குண்டன் கௌதம் கூடயே இருப்பான் இப்போ எங்க இருக்கான் என்ன பண்றான் உனக்கு ஏதாவது தெரியும் இந்த லென்டோஷா டெய்லி அட்வைஸ் பண்றேன்னு உட்கார வச்சு அவ்வளோ மொக்க போடும் இன்னைக்கு எங்க இருக்கா என்ன பண்றா எதுவுமே தெரியலடா ஆனா திருப்பி இவங்களெல்லாம் பார்க்க போறோம்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்குடா ஆனா நல்லா கதை கட்டுறடா டேய் பசங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு என்ன சொல்றாங்க அப்படி இந்த ஜட்மெண்ட்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே ஆள் நீதான் அதுவும் பிரியதர்ஷினியை பார்க்கறதுக்காக தான் இந்த குதி குதிக்கிறேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க நான் கூட தான் சொல்வேன் ஷில்பாவை சைட் அடிக்க தான் நீயும் ஜாலியா வரேன்னு ஆமாப்பா நான் ஒத்துக்கிறேன் ஷில்பா பார்க்க தான் வரேன் அதே மாதிரி நீயும் பிரியதர்ஷினி தான் பார்க்க வரேன்னு எல்லாருக்கும் தெரியும்டா டேய் சும்மா ஏதோ உளருங்கடா இது வளர்றமா டேய் அவ ஒன்னதான்டா லவ் பண்றா உனக்கு தான் அது புரிய மாட்டேது டேய் பாஸ் பண்ணு பிரியா படிக்கிற பொண்ணுடா அவள அப்படி பண்ண மாட்டா ஏய் நல்லா கண்ணாடியை போட்டு பாறா கிளட்ட பயல ஏய் அன்னைக்கு நீ தமிழ் நோட் சப்மிட் பண்ணலடா அன்னைக்கு ஓ நோட்டுக்கு மேல அவ நோட்டு தானடா வச்சா நான் கூட பார்த்தேன்டா இவ லஞ்ச் பேக் கிட்ட அவ லஞ்ச் பேக் ஒட்டியே வச்சிருந்தா கன்ஃபார்மா லவ்டா டேய் நான் சொல்றத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கடா 1.5 வருஷத்துல சீனியர் ஜூனியர்னு அவ பின்னாடி எத்தனை பேர் டாவ் அடிச்சிருப்பாங்க அவ யாரையாச்சும் திரும்பி பார்த்தாளா அவ ஒன்னதான்டா பாக்குறா உள்ள அவ சொல்லாம சுத்திட்டே இருந்தா அவளா வந்து சொல்லுவா நீ தான்டா போய் சொல்லணும் இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா டேய் நீங்களே சும்மா ஏதாவது கதை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா இவன் கதைங்கறான் ஆஹா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இவனை நம்ம தான் தூக்கிட்டு போய் லவ் சொல்ல வைக்கணும் வேற வழியே கிடையாது போடு ஆடா நீ வா 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 ஏய் டேய் ஏன்டா இழுத்துட்டு போறீங்க என்னடா இழுத்துட்டு போறீங்க டீச்சர் பார்த்தா அவளடா ஐ வாண்ட் டு மேரி யூ சொல்றா டேய் எப்பறா மேரி யூன்னு சொல்றது சுனி அது பார்த்தா வா இன்னைக்கு கண்டிப்பா இதை சொல்லியே வரேன் வேணாடா இன்னைக்கு வேணாடா பிரியதர்ஷினி சொல்லு கார்த்திக் சலீம் கோக்கில நிக்கிறாடா ஏய் இங்க வா சொல்லு கார்த்திக் தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு கீழ மேக்ஸ் வாத்தியார் தேடிட்டு இருக்காரு வேகமா I want to Sorry? I want to chemistry book you. What? Chemistry book you.
ஓ மை கெமிஸ்ட்ரி புக். கெமிஸ்ட்ரி புக் யூ எடுத்துட்டு வரேன். என்னடா கெமிஸ்ட்ரி புக் கேட்டுட்டு இருக்க? ஏய் ஒரே சென்டெஸ்ட் வந்தா சொல்லிருப்பேன். ஒரே வேர்வையா இருக்குல்ல. டேய் ஆனுவல் டேல சொல்லிறேன். இல்ல ஸ்போர்ட்ஸ் டேல சொல்லிறேன். இந்தா கார்த்திக். தேங்க்ஸ். தேங்க் யூ. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிடா. சொல்லிட்டலாம்டா. இருந்தாலும் நான் பாதி சொல்லிட்டேன்டா. பாதி சொல்லிட்டியா? ஐயோ. Coupling reaction. What is about the coupling reaction? Here the benzene diazonium chloride reacts with the phenol. ரிக்கி பாட்டிங் காட்டு மாப்பிள்ள ரிக்கி பாட்டிங் ஸ்ப்ரிங் பேட் தானே யூஸ் பண்ணுவாரு. மாப்பிள்ள ரிக்கி பாட்டிங் ஸ்ப்ரிங் பேட் தானே. ஸ்ப்ரிங் பேட் யூஸ் இந்த எஸ் இனிஷியல் நாளைக்கு கேவா மாறிடும்லடா. மாறிடும். நாளைக்கு என்ன இப்பயே மாத்திடுவோம். காட்டு. One is orthophenol sulfuric acid. Second one paraphenol sulfuric acid. You have to write the equation. கார்த்திக் எழுதுறாங்க. Concentrated sulfuric acid. We get two important products. First one. இப்பவே மாறிச்சு பாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க? எரும மாடு. ஏன்டா அப்படி பண்ண? அவன் பாரு என்னடா அவன். சார் ஐயோ. சாரி சார். ஜன்கச்சித்ரி மாலியத்ரி நம்பர் பண்றா. சார் சொன்னது சுப்ரீம் தான். ஆமா. நோட் எடுத்து நோட் பண்றா. சார். Okay, we shall write the equation. ஏன்டா அப்படி பண்ண? திருப்பி எப்பறா விட்டு போகுது? சார் உங்க பெரியல ஜாமெட்ரி பாஸ் யூஸ் பண்றீங்க. இல்ல சார் போன மேக்ஸ். Silence. I will throw you out of the class. எப்பறா திரும்பி விட்டு கொடுப்பேன்? டேய் என்னடா ஆச்சு? மாப்பிள்ளைங்க போறோ பேர் எழுதிட்டான்டா. டேய் ஐயோ அவ கேட்ட என்னடா சொல்றது? என்னடா கேரு அட்ரஸ் நேம் ஃபோன் நம்பர் ஆளோடது ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து சுட்டுட்டேன். ஜாலிதா எல்லாரும் கை. ஏய் இத வச்சு என்னடா பண்றது? மசாலா வடை வாங்கி மடிச்சு வச்சு தின்னு. போடா. நான் உன்னை ஒரு விளம்பர படத்துல பார்த்தேன்டா. என்ன விளம்பர படம்? பூமர் விளம்பரத்துல முட்டையை உடைச்சுன்னு வெளில ஒரு வெள்ள அது நீ தானே? ஆமா அது நான் தான். அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் எல்லாரும் உன்னை பூமர் அங்கிள்னு கூப்பிடுவாங்க. ஏய் உன்னை கூட ஒரு விளம்பர படத்துல பார்த்தனே. பார்த்திருப்ப. ஆனா உங்க வீட்ல டிவி இல்லையே. எங்க வீட்ல இல்ல, ஆனா பக்கத்து வீட்ல பார்த்தேன். சலீம் கார்த்திக் எங்க? கார்த்திக் யார கேட்ட? கார்த்திக் கார்த்தியா கேட்ட? அவ எங்க தான் எங்கேயோ நின்னுட்டு இருந்தான். ஐயோ எங்க போனான்னு தெரியல. ஏய் இதோ ஒரு நிமிஷம் புறா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் கூட்டு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் கூட்டு வந்துடுறேன். எங்க போனான்னு தெரியல. சரண்யா கார்த்திக் பாத்தியா? இல்லடா. இல்ல என்னாச்சு? நான் அப்பவே சொன்னல பிரியா கார்த்தியை லவ் பண்றானே. இப்ப பாரு அவனை தேடிக்கிட்டு இருக்கா. என்னது லவ்வா? நம்ம பேரண்ட்ஸ் நம்மள எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க தெரியுமா? ஆரம்பிக்காத, ஆள விடுமா. சரண்யா நீ கூட எதுக்கு சப்போர்ட்டா? கார்த்தி நான் அப்பவே சொன்னல பிரியாக்கு உன் மேல பயங்கரமான லவ்னு. இப்ப பாரு உன்னை அவ தேடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போ, ஓடு. எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் நம்பவே இல்லை. சலீம் நீ கூப்பிட்டேன்னு சொன்னா? ஆமா, என் கெமிஸ்ட்ரி புக் வாங்கினல. புரியல. கீழே சைக்கிளுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டா? பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நான் ஓட் போய் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் இல்ல. இல்ல வீக்கெண்ட்ல படிக்க உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நான் வேற ஏதாச்சும் படிச்சுக்கிறேன். சரி ரைட், ஓகே பை பை. கெமிஸ்ட்ரி புக்கா? கார்த்தி லவ் எதுவும் சொன்னா?
சத்தியமா அவ கண்ணில் நான் லவ்வை பார்த்தேன்டா. இந்த பார், நீ லவ் சொல்ல போய் எப்படி சொல்ல முடியாம கெமிஸ்ட்ரி புக் கேட்டியோ அதே மாதிரி அவளும் லவ் சொல்ல வந்து கெமிஸ்ட்ரி புக்கை திருப்பி கேட்டிருக்கா. ஆக மொத்தம் உங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி மாறி மாறி போயிட்டு இருக்கு. அது தெரியாம அடிச்சோ. நம்பிக்கை அதான் எல்லாம். பாப்போம். சாரி. கௌதம் 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 கௌதமாலா நம்ம சேர்த்து வைப்போம்டா. ஷர்ணியா. கார்த்திக், சலீம், இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்க டியூஷன் வாத்தியாருக்கு சப்ஜெக்ட்ல ஏதோ டவுட்னு சொன்னாரு, அத கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். அதெல்லாம் இல்ல, பிரியதர்ஷினி நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடு. அதெல்லாம் முடியாது, நான் போறேன். போ. ஹே ப்ளீஸ் 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 ஒரே ஒரு சும்மா ஃபோன் போய் போட்டு குடா. மிஸ் கிட்ட எல்லாம் போட்டு கொடுக்குற, நம்பர் போட்டு கொடுக்கிறதுக்கு என்ன? போ. தேங்க்ஸ் டி. ஹலோ ஹலோ பிரியா. குடு குடு. ஹலோ. என்ன ஷாக் அடிக்குதா? சீ பேசு. ஹலோ ஹலோ பிரியா, நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திக் 12th ஏ உங்ககிட்ட கெமிஸ்ட்ரி புக் வாங்கினல அந்த கார்த்திக். ஓ சொல்லு கார்த்திக். எப்படி இருக்க? நேத்து நீ ஸ்கூல்ல பார்த்த மாதிரி தான் இருக்கேன். இல்ல போன்ல பேசும்போது கேட்கணும்ல, அதான். சரி சொல்லு, என்ன விஷயம்? எதுக்கு கால் பண்ண? உன்கிட்ட வாங்கின கெமிஸ்ட்ரி புக்கை நான் நாளைக்கு வந்து தந்துட்டா? இல்ல அதெல்லாம் வேணாம், நான் தான் சொன்னேன் மண்டே வாங்கிக்கிறேன்னு. நீ வீக்கெண்ட்ல படிக்க உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், ரொம்ப தூரம்பா, உனக்கு கஷ்டமா இருக்கும். தூரம்லாம் இல்ல, அந்த பக்கமா தான் அத்தை வீடு இருக்கு. டேய், ஓ அத்தை வீடு எங்கடா? அங்க இருக்கு. அவங்க அம்மா அத்தை தானே? அப்படியா? சொல்லு சொல்லு, மாமாவும் இருக்காருன்னு சொல்லு. இதெல்லாம் மட்டும் கரெக்டா சொல்லு. நான் நாளைக்கு வந்து தந்துட்டா? சரி ஓகே, பை 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 பை. பேசுது போது குடு. அவச்சிட்டா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரண்யா, என்னடா? அப்படியே அந்த சில்பா வீட்டுக்கு கால் பண்ணி தெரியா? உன்ன ஐயோ ஓடுற ஓடுற. எங்கேறிரோ போற? Para mi mamita que está mi bombón. 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 ஐ இளையத்தாவதி. மம்மி டாடி சாக்லேட். அண்ணே, அவனுக்கு 2 ரஸ்க் கொடுங்கண்ணே. எடுத்துக்கிட்டேன்டா. அண்ணே, அவனுக்கு 2 புளிப்பு மிட்டாய் கொடுங்கண்ணே. அதுவும் எடுத்துக்கிட்டேன்டா. அண்ணே, இவனுக்கு எடுத்துட்டியா? அவன் எடுத்து. அண்ணே, நான் ஒரு தேன் மிட்டாய் எடுத்துக்கிறேன், 2 முறுக்கு எடுத்துக்கிறேன். கார்த்தி, உனக்கு என்னடா வேணும்? டேய், எனக்கு எதுவும் வேணாடா. நான் வேணா புக்கை நாளைக்கு ஸ்கூல்லேயே கொடுத்துக்கவா? இப்போ போயிடலாம்டா. ஆமாண்டா, அவங்க அப்பா வேற எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர்ரா. இருந்தா என்னடா, வீட்டுக்கு போனா சுட்டுவாரா? அப்படி இல்ல. அப்படா, நீ 2 சூட மிட்டாய் எடுத்து வாயில போடு, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமாடா. டேய், அது இல்லடா. என்னடா அது இல்ல? உனக்கு சொன்னா புரியாதா? டேய், இப்ப நீ அவளை பார்க்க போறதுக்காக போடுற எஃபோர்ட் அவன் நோட்டீஸ் பண்ணாம இருப்பான்னு நினைக்கிறியா நீ? பொண்ணுங்களாம் ரொம்ப உசாரா கார்த்தி. இதுதான் உன் லவ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அது அப்படியே உன் மாமனார் மாமியாரை பார்த்த மாதிரி இருக்கும்டா. இப்படி பேசி பேசியே என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட மாட்டேல்ல? சரி 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 சரி, வா போலாம் போலாம் போலாம். மேகத்தை போட்ட மலை வர மாதிரி இருக்கு, போடா. பேலன்ஸ் கொடுங்க. எதையாவது விட்டுட்டு வரானா பாரு. வா வா. டேய், என்னடா பண்ற? சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையா போலாமா? வாடா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அவங்க வீட்டுக்கு போகும்போது நீ ஸ்மார்ட்டா இருக்கணும்டா. இது சும்மா. டேய், ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் போட்டோ போட்ட ஒரு டிஷர்ட் போட்டுதானா உனக்கு தேசப்பற்று அதிகமா இருக்குன்னு அவங்க அப்பா இம்ப்ரெஸ் ஆயிருப்பார்ல? என்னடா அவன்? சரி விடு, இன்னொரு ஐடியா இருக்கு, நான் அங்க போய் சொல்றேன். வா. என்ன ஐடியாடா? வா சொல்றேன். பொக்கரி பொங்கல், பொக்கரி பொங்கல், பொக்கரி அங்கிள் அங்கிள். இது ஒன்று ப்ளீஸ் 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 கையெழுத்து மட்டும். சீக்கிரம் போட, சீக்கிரம் போட. டேய், சீக்கிரம் வாங்கடா. டேய், ஒன்னையே ஓவர்டேக் பண்ண முடியல. என்னடா சைக்கிள் இது? டேய், அப்பா.
டேய் படிக்கிற மாதிரி பண்ணு, பைத்தியம் மாதிரி பண்ணாத. பிரியா சீக்கிரம் வாமா. பிரியா ஆபி அங்கிள் வந்துட்டாரா? யாரு பண்ணீங்களா? அங்கிள் இவன் தான் அங்கிள். இவன் தான் அங்கிள். நான் என்ன இவன் அப்ப இவன் தான் அங்கிள். இவன் தான் அங்கிள். அப்பா என் கிளாஸ்மேட்ஸ் பா. எல்லாரும் உள்ள வாங்க. வந்துட்ட பிரியா. போட 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 போட. ஏய் நீ ஏத்தி விடுங்கடா. உட்காருங்க. இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அங்க பாரு, இந்த பாட்டுல இருக்க மாதிரி உனக்கு நடக்க போகுது. இந்த கார்த்திக், சலீம், ஜோசப் 2 பேருக்கும் மழையில பட்டு எல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. நான் விபூதி எடுத்துட்டு வரவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அதை மறந்துட்டேன்டா. உனக்கு வேணுமாடா? வேணாம் வேணாம் அங்க வை. சரி கொடு. கெமிஸ்ட்ரி புக். கெமிஸ்ட்ரி புக்கா? ஏய் குடுடா. கெமிஸ்ட்ரி. ஏய் எங்கடா? கெமிஸ்ட்ரி புக் குடுடா. கெமிஸ்ட்ரி புக். இந்தா சீக்கிரம் குடுடா. இந்தா வந்துருச்சு. குடுக்க சொல்றாங்க, குடு. அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அது என் புக்குன்னு நினைச்சு அவன் என் பேரை எழுதிட்டான் அதுல. சாரி. அது இவன் புக் தான் நினைச்சு தெரியாம. சரி இந்த கெமிஸ்ட்ரி புக் அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு? இல்லையே. ஏன் 4 பேர் சேர்ந்து ஒரு புக்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? சரி ரொம்ப வர்றா, நாம அப்படியே கிளம்பிடுவோமா? ஐயோ மழை என்னடா இப்படி பெய்யுது? டேய் எப்படா போறது? எனக்கும் தெரியல. ஏன்பா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வந்து உட்காரலாம்ல? இல்ல அங்கிள், இப்ப மழை விட்டுரும், நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறேன் அங்கிள். சரிப்பா, பத்திரமா போங்க. ஹே கார்த்திக், ஏன் மழையில நனையறீங்க? எல்லாரும் உள்ள வாங்க. பரவாயில்ல, மழை விட்டோன்னு நாங்க போயிருவோம். எனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். மழை பெய்யும் போது அப்படியே அந்த சாரல், அதுக்கப்புறம் அந்த மண் வாசனை, அப்புறம் ஜில்லுன்னு காத்து. நாங்க இங்கே இருக்கோம். சரி ஓகே. பிரியா, உனக்கு மழைன்னா பிடிக்குமா? எனக்கா? மழையா? எனக்கு மழைனா பிடிக்காது. இந்த மழை பெஞ்சா அங்கங்க தண்ணி தேங்கும், அதனால கரண்ட் போகும், கொசு கடிக்கும், சாக்கடையெல்லாம் வெளியில வந்து ஒரே நாத்தம் அடிக்கும். ஐ ஹேட் ரெயின். நனைஞ்சிர போற, உள்ள போயிடு. பை. டேய் குண்டா, கன்ஃபார்மா லவ் தான்டா. டேய் அது என்னடா பிரியாக்கு உன் மேல அப்படி ஒரு லவ்? என்னடா சொல்ற? பின்ன என்னடா, தண்ணி எடுத்துட்டு வந்தா உனக்கு தான் முதல்ல கொடுக்குறா, டவல் எடுத்துட்டு வந்தா உனக்கு தான் முதல்ல கொடுக்குறா. இந்தாங்க கார்த்திக், தொடச்சுக்கோங்க கார்த்திக், உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிட போகுது கார்த்திக்ன்றா. அப்படி ஒன்னும் அவ சொல்லியே. சொல்லலன்னா என்னடா? நான் அவ கண்ணிலே பார்த்தேன். எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குடா. டேய் முட்டா பயலே, இதை கூட புரிஞ்சுக்கலன்னா நீ எல்லாம் வேஸ்ட்ரா. ஏடா புக்ல பெரிய தரிசனிக்கு பக்கத்துல கார்த்திக்னு எழுதியிருக்கோம், அதை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சிட்டு போயிருக்கா. இது கூட புரியாம உளறிட்டு இருக்க. டேய் டேய் அவ ஏன்டா உன்கிட்ட மழையை பிடிக்காதுன்னு சொல்றா? ஆப்போசிட் போல் அட்ராக்ஷன் அவனுக்கு இன்டைரக்டா சிக்னல் கொடுத்துருக்காடா. இருக்கு பயபுள்ள. டேய் மழை நின்றுச்சு. இந்த மலைக்கு ஒரு முடிவு வந்த மாதிரி உன் காதலுக்கு ஒரு முடிவு வரணும். உன் வலிக்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்றான். ஆனா உன்னடா கார்த்திக், வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் அவளை பார்த்துட்டே இருந்தேன். -y + c. ஓகே. Classmates. What's happening? Is this classroom or fish market? Nothing miss. Okay. Concentrate. Good morning, sir. Good morning.
Okay, this is circular from the administration. This is to inform you that on 20th February 2008, the last working day of this academic year, before revision and board exams begin, we will celebrate this year's annual day event. டேய் பெஸ்ட் ஆனுவல் டேல நான் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணிறேன். Hold on. There is a special mention. A disciplinary committee has been set up for ensuring students' discipline. And this committee will be headed by our PT master, Mr. Karthikeyan. It's me. Okay, சுத்தம். all clear? நீ நல்ல நேரத்திலே சொல்ல மாட்டேன். ராவுகாலம் வேற வருது. எப்படி சொல்ல போறியோ? டேய் சார் என்னடா சோறு லாஸ்ட் பெஞ்ச் எங்கயா சேட்டை பண்றத பார்த்தேன் பிச்சு வெளுத்து விடுவேன். லாஸ்ட் பெஞ்ச் உன்னை சார் பிச்சு வெளுத்து எடுத்துறாராம். நீங்க பாடம் நடத்துங்க. நீங்க போயிட்டு வாங்க சார். டேய் பிச்சு. Okay, enough. Next sum. Have you all copied? I'm going to erase now. Just a couple of weeks more. இந்த ஆனுவல் டேல செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. டேய் ஸ்கூலே முடிய போகுது, இந்த தடவை விட்டுறவே கூடாது. ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல அந்த கார்த்திக் பள்ளியும் கூட சுத்துட்டு அந்த லூசுங்களை வச்சு வெளுத்து விட்டுறணும். என்ன? ஆமா மாப்ள, எல்லா வருஷமும் லாஸ்ட் பெஞ்ச் அவனுங்களே பிடிச்சிக்கிறானுங்க, சும்மா விட்டுறக்கூடாது. லாஸ்ட் பெஞ்சை விடுறா, சரியான ஆட்டிடியூட்ரா அவனுங்க, பெரிய புடிங்கிங்க நினைப்பு. அவனுங்க திமிரு அடக்குனா தாண்டா சரியா வரும். இன்னும் 2 வாரம் தானே இருக்கு, பார்த்துக்கலாம். ஐடி. ஓ தேங்க்ஸ். அன்னைக்கு மழைனா பிடிக்காதுன்னு சொன்னா. பிரியதர்ஷினி, வாட் இஸ் திஸ்? 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அறிவில்லையா உனக்கு? அவன் தான் பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருக்கான்னா அவன் கூட சேர்ந்து நீயும் சுத்திட்டு இருக்க. பொம்பளை பிள்ளை தானே நீ? 2 பேருக்கும் லவ் பண்ற வயசா இது? பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புனா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. படிக்க தான் அனுப்பியிருக்காங்களா இல்ல லவ் பண்ண அனுப்பியிருக்காங்களா? இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அது ஸ்பாயில் பண்ணிடாத. முதல்ல நாளைக்கு 2 பேரும் பேரண்ட்ஸோட தான் வரணும். நீ கிளாஸ்க்கு போமா. படிக்க அனுப்புனா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் ஒண்ணு இந்த கிளாஸ் போ முதல்ல. அந்த வருஷம் மட்டும் நம்ம மதர் சுப்பீரியர் இறக்காம இருந்திருந்தா, அந்த ஆனுவல் டே நடந்திருந்தா கண்டிப்பா என் லவ் நான் சொல்லியிருப்பேன்டா. சார் என்னமோ பிரியதர்ஷினியை பார்க்கறதுக்காகலாம் வரலன்னு சொன்னீங்க. டேய் இவ்வளோ நாள் நீ ரீயூனியன் தலைகில நின்று தண்ணி குடிச்சதெல்லாம் அந்த பிரியதர்ஷினியை தேடி கண்டுபிடிக்கதான்னு எனக்கு நல்லா தெரியுமாப்ல. ஆனால் ஒன்றா, நம்ம ஊர்லலாம் 20-22 வயசுலேயே காலேஜ் முடிஞ்சதும் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு இப்போ 28 வயசாயிடுச்சு. அவளுக்கு நேரம் 2 குழந்தையாவது இருக்குன்னு தோணுது. என்னடா அப்செட் ஆயிட்டியா? அப்படிலாம் இல்லடா, இவ்வளோ வருஷமா எவ்வளோ ட்ரை பண்ணி அவளை பார்க்க கூட முடியலையடா. திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வேளை அவளை பார்க்க முடியும். அவள் ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்சா கூட போதும்டா. தாய் தான் மெச்சூர்டாக பேசுது, ஆனால் முகத்தில் ரியாக்ஷன்லாம் சோகமாக இருக்கே. வாவ், நம்ம ஊருக்குள்ளே வரும்போதே ஒரு பரவசம் வருதுல்ல. இவ்வளோ அழகாக எந்த ஒரு ஊருமே நம்மளை வரவேற்காதுடா. இந்த மாதிரி ஒரு ஊர் தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவிலே இல்லை. இங்கே பாரு, சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல், காடு, மலை, ஆறுன்னு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம தான் இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு வெளியூரில் போய் தங்கிட்டு இருக்கோம் இல்லை. மாப்பிள்ள திருப்பி ஸ்கூலுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வா
சும்மா ஏய் அங்க போறேன் யாருன்னு டேய் குண்டா எங்கடா போன இவ்வளவு நாள்? ஒரு கால் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. உன் நம்பருக்கு கால் பண்ணா நாட்டி நியூஸ்னு வருது. யார்ட்டையும் சொல்லாம எங்கடா போய் தொலைஞ்ச? அதான் 3 மாசம் ஒண்ணா இருக்க போறோம்ல, சொல்றேன். என்னடா சஸ்பென்ஸ் வைக்கிற? ஏதாவது திருட்டு தானே பண்ணிட்டு ஓட்டியா என்ன? டேய் அறிவு இருக்கடா. வாங்கடா ஸ்டூடண்ட்ஸ். ஏய் ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏய் வாத்தி, நாங்கெல்லாம் பல கிலோமீட்டர் தாண்டி வரணும், நீ மட்டும் அசால்ட்டா ஒரே பாட்டில் இறங்கி வந்துட்ட. அப்புறம் எப்படி மாப்பிள? நீயே கிளாஸ் எடுத்து நீயே படிச்சுப்பியா? டேய் அடுத்த 3 மாசத்துக்கு நான் இங்க டீச்சர் இல்ல, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட். மாப்பிள நம்ம கிளாஸ்ல மாறிச்சா இல்ல அதேதானா? டேய் பிரியதர்ஷினிடா. டேய் பிரெக்னன்ட்டா இருக்காடா? அது லிண்டோஷாடா. தெரியும்டா. தெரியும், கூட படிச்சவ தானே. ஹாய் லிண்டோ. ஹாய் லிண்டோஷா. ஹாய் லிண்டோஷா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா சோ ஹாப்பி ஃபார் யூ. டேய் கண்டிப்பா இவ ஏதோ கார்ப்பரேட் கம்பெனில தான் வேலை பார்க்கறான். ஃபார்மல் மெயில அப்படியே ஒப்பிக்கறான் பாரு. என்னடா இப்படி பேசுற? உனக்கு என்னாச்சு? ஏன் கார்த்திக்? நீங்க யார் கூடயும் டச்ல இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை கார்த்திக். ஸ்கூல் முடிஞ்சோடனே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கல்ல, ஃபேமிலி அது இதுன்னு லைஃப் ரொம்ப ஹெக்டிக்காக போயிடுச்சு. அதனால தாண்டா உங்களோடலாம் டச்சில் இருக்க முடியல. ஆனால் நீங்களாம் அப்படியே இருக்கீங்க. டேய் டேய் என்னடா பார்க்குறீங்க? எனக்கு அந்த குழந்தைய நினைச்சா பாவமா இருக்குடா. நமக்கே அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி அவ்ளோ மொக்க போடுவா. அவளுக்கே ஒரு குழந்தை ஆல் டைம் அட்வைஸ். சிரிக்காத, அழுகாத, சாக்லேட் பாருடா நீ வேற. ஷார்ட் அனாலிசிஸ். கூட்டி போங்கடா, கூட்டி போங்க. அவ பிரச்சனை உனக்கு தான் தெரியும். சரிப்பா. ஏய் பாத்து பத்திரம் கூட்டி போ. டேய் எடுடா கையா. யார் மாப்ள? நாங்க தானே. வேகமா வாடா, யார் புள்ள தாச்சினே தெரிய மாட்டேங்குது. கார்த்திக், சலீம், கௌதம் வாமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? எத்தனை மாசமா? 7 மாசம் சார். அப்படியா? கங்க்ராச்சுமா. Thank you sir. உங்களை பத்தி அடிக்கடி ஜோசப் சொல்லுவான். சொல்லுவாரு. சரி நான் அப்படியே வேலை பார்க்கறேன். என்னடா ஆளே மாறிட்டாரு? அவர் முன்ன மாதிரிலாம் இல்லைடா. எப்போ மேக்ஸிமஸ் இறந்து போனாங்களோ ஆளே ரொம்ப டல் ஆயிட்டாரு. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கு. மேக்ஸிமஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்றதே நம்ப முடியலடா. Good evening, my dear children. Welcome back home. We can understand that இப்படி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஒர்க் அண்ட் லைஃப்பை விட்டுட்டு திரும்ப இங்கே வந்திருக்கீங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்கூல் மேலே போட்டிருக்க ப்ளேம் உண்மை இல்லைன்னு. We have also decided to appeal this judgment in the Supreme Court. Here at St. Little Flower School, எங்களுக்கு படிப்பு சொல்லித்தர தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பை பிரைட்டன் பண்ண தெரியும், பட் பாலிடிக்ஸ் பண்ண தெரியாது. In the meantime, in the 3 months, please feel at home. Excuse me, sister. Yes, come in. Almighty, so that the truth shall prevail and we'll prove our innocence to him. This is a test given by our Lord, the Savior, and therefore we should handle these allegations with patience. Hope you're all positive and bold enough to face the situation. We will get justice. Yes, sister. We should get the justice. ஆல்ரெடி எல்லாம் காண்ட்ல இருக்கோம். அமைதியா உட்காரு. அட பாவி, இந்த பொட்டியை கிளாஸுக்கே கொண்டு வந்துட்டானா? செத்திங்கடா, செத்திங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். எல்லாரும் கொஞ்சம் இங்க. சாரி, எல்லாம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையா இருக்கீங்கன்னு தெரியுது. பட் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பெட்டி. இதை சலீம் பல தடவை தூக்கி போட்டு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி இதை வச்சிருக்கேன். இதுல இருக்க சில பொருட்கள் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்.
கேசட். சைடு ஏல ஒரு படம் சாங், சைடு பில ஒரு படம் சாங். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? நம்ம 12th படிக்கும் போது சுரேன் அவங்க மாமா கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு வாக்மேன் எடுத்துட்டு வந்தான். ஸ்கூலே அவன் பின்னாடி தான் சுத்துச்சு. சிகரெட் சாக்லேட் சலீம் ஞாபகம் இருக்கா? இத வச்சு சீன் போட்டு ஒரு வாட்டி பிடி மாஸ்டர்ட்ட அடி வாங்கினியே. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே அதை வாயில வச்சிடாத. அதுவும் நம்மள மாதிரி எக்ஸ்பீரி ஆகி 10 வருஷம் ஆகுது. சரி, இந்த மாதிரி இது உள்ள இன்னும் எத்தனையோ திங்ஸ் இருக்கு. WWF cards, hand video game, பாட்டு புக்கு, துல்லாத மனமும் துல்லும். நம்ம லைஃப் ரொம்ப அழகானது. எவ்வளோ விஷயம் டக்குன்னு மாறி போச்சு. அந்த அருமையான பொழுதுகளை திரும்ப அனுபவிக்கிறதுக்கு இந்த 3 மாசம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போகுது. என்ன மாதிரியே இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு யோசிக்கிற எல்லாருமே நாளையில இருந்து ஏன் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வரக்கூடாது? திரும்பவும் சின்ன குழந்தைங்களா? We are 90s kids. Our life is very special. நேரத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. நம்ம சார் தானே, திட்டினாலும் வாங்கிக்கலாம். டேய், ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நீ பெல்லட்ரா. அப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, போய் எழுப்புங்க. யாரு காலிங் பல்ல நொய் நொய் நடிச்சுட்டு என்னங்கடா இந்த நேரத்துல? சாரி சார், அன்டைம் ஆயிடுச்சு. உங்களை சார் நான் அப்பவே சொன்னேன் சார், திடீர்னு வர வேணான்னு. இன்னொரு நாள் சொல்லிட்டு வரேன் சார். சாரி சார். சாரி சார். நீங்க சொல்லாமே வரலாம்டா. வாங்கடா வாங்கடா. டேய் உள்ள உட்கார்றா. இந்த நேரத்துல வந்து அதிர்ச்சி கொடுக்குறீங்களாடா? டேய் கௌதம், வாடா வாடா. என்ன சாப்பிடுறீங்க சார்? ஒண்ணுமே சாப்பிடல சார். எங்க பாருங்க. பழைய காமெடி கௌதமே, அப்படியே தான்டா இருக்க. சரி, நம்மளாம் சேர்ந்து டின்னர் சாப்பிடுவோமா? சார் 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 இட்ஸ் ஓகே சார். டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் சார். பாரா, சூப்பரா பேசுற நினைப்புல பேசுறியா? தமிழ்லயே பேசுறான் கௌதமே. உட்காரா. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்படியே தான்டா இருக்கீங்க. நான் போட்டு கொடுக்குறியா? குத்தி போடுவேன். அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. சார், நாங்க வேணா அதை ஹெல்ப் பண்ணட்டுமா சார்? டேய், நான் உங்களை அங்க உட்காரதான்னு சொன்னேன் சார். நாங்களும் நல்லா சமைப்போம். என்னது? இல்ல நாங்களும் நல்லா சமைப்போம்னு வெளியே போய் சொல்லிக்கலாம்ல, கத்துக்குறோம். அப்படி சொல்லு. டேய், சாரு கிட்ட வாயை கொடுக்காத, அப்புறம் கிரவுண்ட்ல கல்லு பொறுக்க விட்டுருவாரு. இந்நேரம் பொறுக்கணும்னா நாய் வேற துரத்து பாத்துக்க. சார், இந்த வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி தரேன் சார். ஏய், பார்த்து கையை வெட்டிக்காத. ஏய், நம்ம என்னடா வேலை பாக்குறது? டேய், நீ அந்த கருவேப்பிலை எடு. நீ உன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சால. சரி, ஓகே விடு. ஜெனிஃபர் மட்டும் இருந்திருந்தானா உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்துருப்பா. அவள் டேஸ்ட் வராது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். சாரி சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் எமோஷனல் ஆகிட்டேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு சார். என்ன டவுட்டு? பிடி சாரும் மேக்ஸ் டீச்சர் ஏன் இழுக்கிற? ஜெனிஃபரை எப்படி லவ் பண்ண வச்சிருந்தானே? அதான்ப்பா இன்ன வரை எனக்கு தெரியல. எப்படி சார்? நான் கொடைக்கானல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட பிடி பீரியட் எடுத்து யாரும் பாடம் நடத்தினா எனக்கு பயங்கர கோபம் வரும். அன்னைக்கு 8வது படிக்கிற பசங்களோட பிடி பீரியடு. ஆனால் கிரவுண்டில் எவனும் இல்லை. அன்னைக்கு பண்ண பாரு வாரண்டா, ஒவ்வொருத்தரையும் இந்த 10 மாதிரி தூக்கி போட்டு வச்சுறேன். வாடா டேய், இங்க வாங்கடா. ஏண்டா இப்போ உங்களுக்கு பிடி பீரியட் தான்டா? ஆமா சார். ஆமா. கிளாஸ் பசங்களாம் எங்கடா? சார் நாங்கள் பிடி பீரியட் தான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்போ புதுசாக வந்திருக்காங்களா மேக்ஸ் மிஸ், அவங்க வந்து சொன்னாங்க போர்ஷன் முடிக்கணும், உங்கள் பிடி பீரியட் நானே எடுத்துக்கிறேன்னு. பிடி சார் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் சார் சொன்னோம். ஆனால் மிஸ் தான் நான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. யாரா பேசிக்கிறத? உடம்பு ஃபிட்டானா தானே மூளை வேலை செய்ய. ஆமா சார். அது வேலை செஞ்சாதான் படிப்பு ஏறும். ஆமா சார். என்ன நோமா சார்? வாங்கடா. இன்னைக்கு இருக்கா அந்த டீச்சருக்கு பிடி பீரியட்னாலே மதிக்கிறது இல்லை. அவங்க மேக்ஸ் பீரியட் என் பிடி பீரியட் கேட்டா கொடுப்பாங்களாடா? நான் கேட்கறேன்டா. அப்ப மிஸ், யார கேட்டு என்னோட பிடி பீரியட் நீங்க? இல்ல, பசங்களுக்காக தான். ஏன்னா எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணணும்ல. சார் சார் சார்
உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, பசங்களை இப்பவே அனுப்பிடுறேன். No. Please take my class. Disturb பண்ண சார். மிஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. உங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, பிடிக்கலன்னா ஃப்ரெண்டாகவே இருந்துருவோம். பிரின்சிபல்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. வாட் மிஸ்? அன்னைக்கு மட்டும் ஜெனிஃபர்கிட்ட என் லவ்வ சொல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்க, என் வாழ்க்கையில் அழகிய நாட்கள்லாம் பார்த்துருக்க மாட்டேன். அவ என்னோட இருந்த வரைக்கும். என்ன எல்லாம் கொஞ்சம் காலம் இல்ல சாப்பிடு. நான் என்னைக்குமே இங்க தனியா இருந்ததா ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா இந்த வீடு முழுக்க அவ தானே அரைஞ்சிருக்கான். அவன் நினைவுலதான் என் உன்னதமான வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு. இல்ல உங்க ஜாலியான நான் சோகமாக்கிட்டு இருக்கேன் பாரு. சாப்பிடு. பிடி சாரை நம்மலாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு நினச்சோம். ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுல்ல. ஆமாண்டா, வெளியே இருந்து பார்க்கறத விட உள்ளே இருந்து பார்க்கறது தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு. சார் சொன்னது கேட்டில்ல, மேக்ஸ் மிஸ்ட்டை மட்டும் அவர் லவ் சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ சந்தோஷத்தை அவர் பார்த்துருக்கவே முடியாது. கரெக்ட். கார்த்திக், எனக்கு என்ன மணி டைம் வேஸ்ட் பண்ணியோன்னு தோணுது. மச்சான், நம்ம தான் ஓவராக திங்க் பண்ணுறோமோ, நடக்குமான்னு நடக்காதான்னு. தைரியமாக போய் சொல்லேன்டா, என்ன நடக்க போகுது? நானும் அதை யோசிக்கிறேன். நைட் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட போகிறேன் நாளைக்கு. ஏய், லெட்டரா? உலகம் போகிற வேகத்தில் நண்டு சுண்டுலாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனும் லெட்டர் எழுதுறேன்றான் பார். அவட்ட பேசும்போது என் மனசில் இருக்கிறதுலாம் என்னால் சொல்ல முடியாதுடா. இதே லெட்டர்னா அப்படியே எல்லாத்தையும் கொட்டி. ஐயோ நிறுத்து, ஏதாவது பண்ணி தொலை, ஆனால் சீக்கிரம் பண்ணு. கரெக்டு. சரி வா. காதல் நினைவினிலே இன்று நெஞ்சமினுக்குது தேனாய். ஹார்மோன் குளியலிலே எந்தன் செல்கள் சிலிர்க்குது பாராய். மௌனம் மொழியிலே கண்கள் பேசுதே, பேதை விழியிலே கவிதை பெருகுதே. உன்னோடு வாழவே விழியம்பு துளைக்குதே, சிறகு விருக்குதே. உன்னோடு நானுமே. என்னாச்சு இவனுக்கு? என்ன மாப்பிள்ள, ரொம்ப ஜாலியாக இருக்க போல? எடு. என்னது? சூப்பர்ரா. இந்த தடவை கரெக்டாக கொடுத்துருவியா? கரெக்டாக பிரேக்கில் போய் கொடுத்துரு. கொடுத்துட்டாங்க. ஏய் அங்கே பாடுறா ஷில்பா. வணக்கம்மா, உட்காருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் இலக்கணம். மே ஐ கம் இன் மிஸ்? வாமா. ஏய் பிரியா யூனிஃபார்ம்ல வந்திருக்கா? எல்லாருமே இலக்கணத்தை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிங்க. எல்லாமே நம்ம படிச்சது தான், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுற வகையில் மறுபடியும் நான் அதை நினைவுபடுத்துறேன். சரி, அலிவிடன்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? நேர் தேமா. உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக மறுபடியும் நான் அதை சொல்லிட்டேன். நேர் தேமா, நிறை புலிமா, நேர் பூவிலா, நிறை கருவிலா. எப்படி நிறை இருக்கிறீங்க? ஒரு
இன்னொரு குறளை வீட்டு பாடமாவும் செஞ்சு ரொம்ப நன்றி டீச்சர். சரியா? தேங்க்யூ மேம். நன்றிமா. டேய் இந்த லெட்டர் போய் கொடுத்துட்றா. போ. கார்த்திக் ஒரு நிமிஷம். போடா போ. எதுக்குடா கிரீட்டிங் கார்டு கொடுத்துட்டு உன் கனவு நாயகிக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்விடேஷன் கார்டு. என்னடா பண்றா? என்னடா 2 நாளா ஒரு மாதிரி இருக்கு? மனசு இருக்கமா இருந்தா முகமே காட்டி கொடுத்துரும். நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் ஓப்பனா பேசி லைட் ஹார்ட்டட் மூமெண்ட்ஸா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல கார்த்திக். நான் ஒரு புக் படித்தேன் கார்த்திக், த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக். மார்க் மேசன் எழுதியிருந்தது. நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் யாரா எதை நினச்சிருவாங்களோ, யாரா நம்மளை எதை பேசிடுவாங்களோ அப்படின்றதுனால தான். டீப்பாக யோசிச்சு பார்த்தா நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிற நிறைய விஷயம் ஒரு சப்ப மேட்டராக தான் இருக்கும். உடஞ்சி போன பொருள்லேயும் ஒரு அழகு இருக்கு கார்த்திக். இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ, இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ரியாக்ட் டுவர்ட்ஸ் த மேட்டர் அப்படின்னு இக்கிகை புக்கில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். இன்னொரு புக் படிச்சுட்டு வந்து இன்னொரு நாள் சொல்லு. இப்போ கிளம்பு. ஏய் என்ன நீ முதல்ல லைஃப்ல ப்ரொடக்டிவா இருக்கணும்னா இந்த மாதிரி ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இது எந்த புக்ல சொன்னாங்க? சிப்பா ஸ்டூபிட். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரண்யாவே அட்வைஸ் பண்ண வச்சிட்டேடா. மாப்பிள்ள நான் நார்மலாக தான்டா இருக்கேன். கிழிச்ச This is such a crucial thing. We have to take a lot of things into consideration. Excuse me, sister. Come in, sir. Sir, இன்னைக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆப்சென்ட்டா, ஸோ இன்னைக்கு நீங்க தான் கம்பைன் கிளாஸ் எடுக்கணும். எந்த கிளாஸ் சிஸ்டர்? 12th ஸ்டாண்டர்டும் உங்க சீனியர் பேட்சும். சிஸ்டர் ஏன் பேட்சா? என்ன சொல்றீங்க? சார் புரிஞ்சுக்கோங்க. சார் we have lot of portions to complete. Already we are lagging behind. Thank you, sister. டேய் பசங்களா முன்னாடி போங்க. போங்கடா. நான் எதுக்குண்ணா போகணும்? ரைடிங் போடா. மேல எல்லாம் கை வைக்காதீங்க. அதான் போறோம்ல. போ 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 போ. சீக்கிரம் போ. போ வாமா. உட்கார்றா. டேய் எதுக்குடா இவனுக்கு ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டு? என்னடா இங்க லுக்கு? திரும்புடா. திரும்பு. டேய் முன்னாடி போடா. இது என்னடா அண்ணா? கார்த்திண்ணே, சலீம்ண்ணே, என்ன ஞாபகம் இருக்கானே? யார் நீ? அண்ணே யோகிண்ணே. யோகியா?
அண்ணா சின்ன வயசுல கூட என் சட்டையெல்லாம் கிழிச்சு நீங்க கூட என் அக்கா கிட்ட போய் டேய் லாவணியா தம்பி யோகியடா நீ? ஆமாண்ணே. உட்கார எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கடா. டேய் அது ஏதோ சின்ன வயசுல பண்ணது அதை போயிட்டு. ஆமா அக்கா எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கானே. கல்யாணம் ஆகி மும்பைல செட்டில் ஆயிட்டா. 2 குழந்தைங்க. 2? ஆமா 2ண்ணே. 2ஆண்டா? 2? ஆமா. தானே சொன்ன? ஆமாம்மா 2 தான். இந்த கிளாஸ் மட்டும் அமைதியா இருக்குடா. குட் மார்னிங் சார். Sit down, 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 sit down. Silence, silence. No laughing. So current batch and the senior batch are most welcome. Hey, silent இருங்க. சிரிக்க கூடாது. Salim. Hey, so பேசாம இரு. So today we are discussing organic chemistry. Organic chemistry is a study of various reactions, compounds and other carbon containing atoms. Come in. என்ன சர்க்குலரா? இந்தாங்க சார். Okay, we have an announcement, students. So this is to announce that 9th February 2018, the last working day of the academic year. Before revisions, you will be having an annual day celebration. There's another announcement also. So students of 2008 batch, we also invite your class to the event. You can just watch it but can't participate. We will also want to participate, sir. Please sit down. It's okay, sir. டேய் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு ஒழுங்கா நடக்க கூட தெரியாது. இதுல இவனுங்க ஸ்டேஜ் மேல ஏறி பெர்ஃபார்ம் பண்ணி கிழிக்க போறானுங்களாண்டா. யார் கிழிக்க போறோம் பாப்போம். போடா டேய் கேரட் தடியா. டேய் பேசாம இரு. டேய் அவன தடிய குண்டானே எவனா சொன்னீங்க சாவடிச்சிருவேன். டேய் என்னடா பண்ணுவ? எதிலி பேச. அவன் சொல்றதுக்கு. டேய் ப்ளீஸ் திலீப் நோடா. டேய் சலீம் பாக்குறாங்கடா சலீம். டேய் கௌதம் கொஞ்சம் சொல்றா. உட்கார்றா. சலீம் உட்கார்றா. சின்ன பசங்கலாம் பாக்குறாங்கடா. என்னடா வேணும் உங்களுக்கு? நமக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? ஸ்கூல் படிக்கும் போது அடிச்சுக்கணும், அதுக்கு இப்பயும் அடிச்சுக்கணுமா? சேர்ந்திருக்க பொறுத்து இன்னும் 1 மாசம் தான்டா. மறக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் மண்டையில வச்சுக்கிட்டு ஞாபகம் இருக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? இன்னும் சின்ன பசங்க மாதிரியே பிகேவ் பண்ணுங்கடா. இப்ப என்ன அடிச்சுக்கணும் அவள் தானே? வா என்னடி? டேய் 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 என்னடா பேசிட்டு இருக்க? கார்த்தி. ஏய் சலீம் உட்கார்றா. ராகவ் என்னடா? எவ்வளவு வேணாட்றா? உன் கோவலாம் எம்மால் தானே? இனியோட இது ஒரு முடிவா இருக்கட்டும். முடிச்சுக்கலாம் என்ன பிரச்சனைனாலும். ஐயோ வேலையெல்லாம் விட்டுட்டு திரும்ப உங்க எல்லாரோட மூஞ்சையும் பார்க்கணுமா நினைச்சிட்டு தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்த முத நாளே நம்ம எல்லாரும் சோகமா இருக்கும்போது நீ எல்லார்கிட்டையும் பேசி சேர பண்ண பாத்தியா? டேய் ஐ ரெஸ்பெக்ட் தட்ரா கார்த்திக். நீ சொன்னதெல்லாம் சரிதான். போதான் எனக்கே புரியுது. இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. லெட்ஸ் யூஸ் இட் வைஸ்லி. தேங்க்ஸ்டா கார்த்திக். சாரிடா நான் உன்னை புரிஞ்சுக்கல. அவ்வளோ பெரிய ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ண மட்டும் டைம் இல்லையா? கண்டிப்பா நம்மள பெர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணணும். இப்படி மாத்தி மாத்தி நமக்குள்ளேயே பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைரக்டா பிரின்சிபால்ட்டே போய் என்னன்னு கேட்டுறலாம். டேய் கார்த்தி ஏதாவது சொல்றா. டோன்ட் வரி கைஸ், ரிலாக்ஸ். நான் ஆல்ரெடி பிரின்சிபல் ரூமுக்கு ஒரு வெப்பனை அனுப்பிட்டேன். Sister, when we are studying in 12th standard, our mother superior passed away. And our annual day, sister, did not even happen. அது மட்டும் still missing in our heart, sister. That's very sad, sir. ஆமா sister, we are still very sad. In fact, very very sad. So இந்த இயர்லயும் எங்க பேட்ச் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும்னு கண்டிப்பா நான் செட் பண்ற டிசிப்ளின் ஃபோர்ஸ்ல வாலண்டியர் பண்ணனும். அதுல மிஸ் சிஸ்டர் எங்க பேட்ச் பசங்க பெர்ஃபார்ம் பண்ணனும் ஆசைப்படுறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. கொஞ்சம்
So you guys decided to have fun, huh? Yes, sister. Go ahead. Thank you, sister. Praise the Lord. டேய் வந்துட்டான் பாரு. என்னாச்சு? 2008ல விட்டதா? 2018ல பிடிக்க போறோம். Walking in with the swag, coming in like a pack, setting up for a party. Walking in with the swag, coming in like a pack, setting up for a party. Listen up to the song we sing and clap to the dance we dance. We're firing it up, steering it up, gearing it up. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவா நானும் ஷில்பாவும் ஆனுவல் டேல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ச்சே இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஃபிகரை சாலிடா மெயின்டைன் பண்ணியிருக்கா. கட்டினவன் தாண்டா கொடுத்து வச்சவன். கட்டுனா அவளை கட்டணுண்டா இல்ல கட்டுனவன் கால தொட்டு கும்பிடணுண்டா. என்ன மேனுப்பு அடடா என்ன தழுதழுப்பு என்னங்க நான் பாருடா அடடா என்ன நேரம் பாருடா இவ சொல்லுற தொட்டுக்கிட்டே சுக்கி கிடக்கணுண்டா. கட்டனா அவளை கட்டணுண்டா இல்ல கட்டனவன் அப்பா என்ன ஃப்ரீயா பார்க்கலாம். டேய் நான் வெளியே போறேன். கைஸ் அங்க சின்ன பசங்க வேற லெவல்ல பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நம்ம போய் பெர்மிஷன் வாங்குறதோட சரி. என்ன பண்ண போறோம்? மாப்ள அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் அப்படியே தெரிக்கணும். நீ ஸ்டேஜ் மேல ஏறி பேசு, ஆடியன்ஸ்ல தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆமா மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வால்வோ பஸ் புக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மாப்ள நாம 12th படிக்கும்போது ஒரு டிராமாக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதுனல்ல, அதை இப்ப பண்ணலாம். நீ டைரக்ட் பண்றா, நாங்களும் ஆக்ட் பண்றோம். சூப்பரா. அது அந்த மெமரி பேக்ல தான் வச்சிருக்கேன் நான். ஐயோ ஆனுவல் டே முடிஞ்சதும் அதை கொண்டு போய் கொளுத்துரும். நானும் காம்படிஷன் வரேன்டா. என்ன காம்படிஷன்? ஃபாஸ்ட் ஈட்டிங் காம்படிஷன் எதுவும் இருக்கானே? கையடா. டேய் அனவரா கேர்ள்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்கெல்லாம் மாசா ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். அல்லா எங்க எல்லாரையும் காப்பாத்து. அவன் கேட்டது கேர்ள்ஸ் கிட்ட அமைதியா உட்காரு. கம்மனிரா. இத பாருங்க. அப்ப உடனே போய் பேரை கொடுங்க. அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஆனுவல் டேக்காக நம்ம நிறைய நாள் வெயிட் பண்ணோம். அதுவும் சின்ன பசங்க முன்னாடி நம்ம மொக்கையா நிக்க கூடாது. அப்ப நான் மஞ்சு மிஸ்டர் பேர் கொடுத்துறேன். அப்ப சரிடா நானும் நீ கொடுத்துறேன். உட்கார். நீ பேர் கொடுத்துரு, நாங்க பிராக்டிஸ் பண்றோம். சில்பா நீ வா. ஏய் நானும் வரேன்டா. சை மாப்ள நீயும் பண்ற. கார்த்திக் ஒரு நிமிஷம். நானும் ஆனுவல் டேல ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கேன். சூப்பர். உன் வாய்ஸ்ல பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்போ நீ கண்டிப்பா கேட்கணும். எங்கேயோ போயிடாத. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சீன்ல தலைவன் தலைவி காதல எஸ்டாப்ளிஷ் பண்றோம். 12 வருஷமா தலைவியை காதலிச்சாலும் தலைவன் தன்னோட காதலை சொல்லவே இல்லை. அது அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஐயா சீனே தப்பா இருக்கேன்னா ஒரு பொண்ணை 12 வருஷமா காதலிச்சு லவ்வ சொல்லாம இருப்பாங்க. கரெக்டா சொன்னடா செல்லக்குட்டி. லவ்வ சொல்றதுக்கு துப்பு இல்ல. இதுல தலைவன் தலைவின்னு உருட்டு வேற. பெரிய சங்க இலக்கிய காதலு. டேய் நீ சொல்ற யாரையா லவ் பண்றியா? ஆமாண்ணா என் கிளாஸ்மேட் மெர்சினா. இதே பையில இந்த June 6, 2016 ஸ்கூல்ல நான் அவளை பார்த்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஈவினிங்கே லவ் சொல்லிட்டேண்ணா. அன்னைக்கே வா. 2 இயர்ஸா டேட் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டிங்? ஆமாண்ணா. டேட்டிங்னா என்னன்னு தெரியுமா? அதானே. சில பேருக்கு டேட் பண்ண தெரியாது, லேட் பண்ண தான் தெரியும். சரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ரோசா போட்டு லவ் சொல்ல போறானோ? டேய் ஏன்டா? டேய் சரி விடுறா. காலம் எல்லாம் மாறி போச்சு. டேய் நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. சும்மா ப்ராக்டிஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அந்த கருப்பத்தை பார்க்கறதுக்கா இவ்வளோ தூரம் வந்த? என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன்டா. எப்பவும் போல எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் டான்ஸ் மட்டும் பண்ணவே மாட்டாங்க. இந்த டியூனை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. டேய் இது அந்த ராதை மனது இல்ல, இன்னும் இதை விடலையாடா? ஆனுவல் டே ஸ்கூல்ல வருஷம் ஃபுல்லா இந்த ஒரு நாளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா நம்ம. உங்க 2 பேருக்கும் இங்க என்ன வேலை? அது புல்லு நைரா இருக்குல்ல, அதான் புடிங்கிட்டு போலான்னு வந்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். கார்த்திக் எனக்கு ஸ்கூல்லேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்ணேன். ஏய் எனக்கு தெரியும்
உனக்கு வேற ஒருத்தரை பிடிக்கும்னு. தானே மூவ்ட் ஆன். அப்புறம் என் கூட டியூஷனில் படித்த ஒரு பையன் ஹம்ஷத்தை லவ் பண்ணுறேன். அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என் ஹார்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் லவ்வை அப்படியே எனக்குள்ளேயே வச்சு சாகடிக்க விரும்பல. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பாய். லூசாடாவ அம்சத்தை லவ் பண்றவ ஏன்டா உன்ன லவ் பண்ணதை உன்கிட்ட வந்து சொல்லிட்டு போறா? சரண்யாவ நான் ஸ்கூல்லயே நோட்டீஸ் பண்ணிருக்கேன் மச்சான். சரி, இதெல்லாம் நடக்கான்னு தெரிஞ்சு அந்த லூஸ் ஏன் இதெல்லாம் வளரிட்டு போகுது? ஹே, அவங்கவுங்க இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு தாண்டா தெரியும். அதுவும் கரெக்டு தான். வா அண்ணா, மேல கௌதமனை பிரச்சனை பண்றாருண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. எது? அவன் பிரச்சனை பண்றானா? என்னடா சொல்ற? ஏதா பிராங்க் ட்ரை பண்றப்பாடா இருடா. அண்ணே ஓவரா பண்ணாதண்ணே. டேய் சொல்றது கேளுடா, உனக்கு வேணா ஆள் பிடிச்சி கொடுக்குறேன் போ. அண்ணே ஜோசப் சார் சொல்றாரு போங்கடா மாப்ள. டேய் சொன்ன உனக்கு புரியாதடா, நான் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்றேன். என்னடாச்சு? உங்க பிளேல நடிக்க சொல்லி ஜோசப் சார் கூப்பிடுறாரு. வரமாட்டேன் வேலை இருக்குன்னு மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருக்காரு. டேய் நான் வரலடா. டேய் குண்டா, ஆனுவல் டேல வேற என்னடா வேலை உனக்கு? வேற என்ன வேலை? ஃபுட் கவுண்டர் முன்னாடி போய் உட்காந்துட்டு ஃப்ரூட்டி ஓசி பப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான். பிஸி அப்படியே குத்தி விடுவேன். டேய் நான் பேர் கொடுத்துட்டேன்டா. விடுங்கடா, வேற யாராச்சும் பார்த்துக்கலாம். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். டேய் இருடா, நான் பேசிக்கிறேன். மாப்பிள்ள என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் சாரிடா, நோ ஆஃபென்ஸ், நான் பேர் கொடுத்துட்டேன். டேய் ஏன்டா போய் சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப லவுடாக இருக்குது. பக்கத்து கிளாஸில் எங்களால் படிக்க முடியல. நீங்கள் கொஞ்சம் வேறு கிளாஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? ஷோர் காவ்யா, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். டேய் ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் கொஞ்சம். ஓகே 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 யூஸ்வலாக இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். பட் யோகி சொல்லிட்டார்ல, நாங்கள் வேற கிளாஸுக்கு மாறிடுறோம். நாங்கள் வேற கிளாஸ் போயிடுறோம். I'll take care, you carry on. Bye. டேய் யோகி, நீ கலக்கடா. நான் இந்த ஆனுவல் டேல அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேண்ணா. டேய் இந்த ஆனுவல் டேல ப்ரப்போஸ் பண்ற ஐடியாவை இன்னுமாடா ஃபாலோ பண்றீங்க? சாரிப்பா. டேய் நீ தைரியமா சொல்ற போடா. நீ எப்படி உங்க அக்காவை லவ் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியோ, அதே மாதிரி ஓ லவ்க்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்டா. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. டேய் சொல்றா. ஆனுவல் டேல பிரியதர்ஷினி கிட்ட லவ்வர் சொல்லாமன்னு யோசிக்கிறேன். டேய் என்னாச்சு உனக்கு? அவளுக்கு என்கேஜ்மெண்டே ஆயிடுச்சு. இப்போ போய் சொன்னா தப்பா ஏன்டா மாப்ள? 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். இப்போ இட்ஸ் டூ லேட். இனிமே வாய்ப்பே இல்லடா. நான் சொல்றதை கேளு. ஒழுங்கா பிரியாவை மறந்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை பாரு. நான் கூட சில்பாவை மறந்துட்டு வேற ஏதாச்சும் பொண்ணு இருந்துச்சுன்னா பார்க்கலான்னு தான் இருக்கேன். எங்க பாருடா. ஏய் குண்டா, என்னடா பேசுறது? பாத்தியாடா, நல்லா சர்க்கஸ் யானை மாதிரி போயிட்டு இருக்கான். டேய் ஏன்டா அப்படி படுத்திருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? என்னடா ஆச்சு சொல்டா. சொல். அன்னைக்கு சொன்னலண்ணா, ஆனுவல் டேல காவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு. நோ சொல்லிட்டல அண்ணா. உன்னதான்டா கேட்குறேன், சொல்றா. அவ அப்பாவுக்கு இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு. இப்போ ஊரை விட்டு கிளம்புறான்னா. என்னடா சொல்ற? எப்போ? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை ட்ரெயினில் கிளம்புறாங்க. அங்கேருந்து அப்படியே பஞ்சாப் போகிறாங்கண்ணா. பஞ்சாப்? இவ்வளோ நாள் சொல்லாமல் என்னடா பண்ணிட்டு இருந்த? அது அவ்வளோ ஈஸியாண்ணா? என்னெல்லாம் போய் அவள் லவ் பண்ணுவாளா? அதான் சொன்னா கஷ்டமா இருக்கும்னு சொல்லாமையே 2 வருஷத்தை ஓட்டிட்டேன்.
இப்போ தாங்க முடியலண்ணா. டேய் டேய், அடுத்து நான் தான் போயிட்டு வந்து பேசுகிறேன், சரியா? ஏய் இங்க பாரு, ஸ்டேஜ் பத்திரம். That's a sizzling performance by Mr. Gautam from Senior Batch. He just stole the show. Please give him a big டேய் யாரா நீ என்னடா பண்ணிருக்க? எப்படின்னா நானும் ஒன்று மாதிரி தான்டா. உன்னால் எதுவும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு டல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கூட இருக்கிற பசங்க, படிக்கிற பசங்க, ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா எல்லாரும் குண்டுன்னு சொல்லி நானும் குண்டாவே வாழ்ந்துட்டேன். ஆனால் என்னாலும் கூட பண்ண முடியும்னு சொல்லி காட்டினது என் லைஃப் பிளெஸிங்டா. மை ஒய்ஃப் ஷில்பா. என்னடா நடக்குதுங்க? ஐம் so sorry guys. நான் வந்த அன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு சொன்னேன். ஆனா கௌதம் தான் நீங்க எல்லாரும் கிண்டல் அடிப்பீங்க வேணான்னு சொன்னான். நானும் ஒன்று மாதிரி தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வளர்ந்துட்டேன். இந்த மாதிரி அழகான பொண்ணு, நான் வேறு குண்டாக இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். நமக்கெல்லாம் இந்த மாதிரி பொண்ணு விழுமான்னு கூட யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணேன். +2க்கு அப்புறம் தைரியமாக போய் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் என் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மேஜிக்கலாக மாறிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ட்ரெயின் எப்போ? 9:30 தானா? யாரு எங்க போறாங்க? நான் போகிற வரல சொல்கிறேன், வா. எங்கடா போறீங்க? என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு. ஏய் சக்தி, வாங்க நம்ம சில்பாவை காப்பாத்தணும். காட்டியான மதம் பிடிச்சிருச்சு. ஓடு ஓடு ஓடு. யோகி, நீ சீக்கிரம் உள்ள போய் பாரு, நாங்க வண்டி விட்டு வந்துடும். ஏய் யோகி, நீங்க என்னடா பண்ற? அது அது நீ ஊருக்கு கிளம்புறல்ல, ஸோ அதான் நானும் நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் உனக்கு பாய் சொல்லலான்னு வந்தோம். எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஸோ ஸ்வீட். அப்பா, என் கிளாஸ்மேட்ஸ் வந்திருக்காங்க. நான் போய் பாய் சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். 5 மினிட்ஸ். எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணுறாங்களா? பசங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகே. அவன் பேசிட்டு இருக்கான். அவன் பேசுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே. பேசிடுவானா? எப்படியோ பேசுறான்ல, பேசுவாங்க, சொல்லிடுவான். God. கடவுளே. கவ்யா, வெயிட் பண்ண. சாரி, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் காவ்யா. சொல்லுடா. ஒரே சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ். ஷாக்டா கௌதம், கல்யாணம் பண்ணிட்டு சொல்லாம மறைச்சிட்டா. டேய் சும்மாறா, நான் உன் மூஞ்சில முழிக்க வேணாம்னு நினச்சேன். ஆனால் ஷில்பா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வந்தான். எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணி நீங்கள் சிரிச்சிட்ருப்பீங்க. ஆனால் பரவாயில்லடா, ஒன்றும்
ஐ எம் ஓகே. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. இப்படியாடா பிரேக் போடுவ எருமை. Hey, what is this? What is happening, guys? இவ்வளோ அவசரமா எதுக்குடா ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்க? மீட் மிஸ்டர் கௌதம். தெரியுமே. புண்டா என்னடா டான்ஸ்ல அப்படி ஆடுற? நான் கூட ஸ்டேஜ் உடைஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். மிஸ்ஸஸ் கௌதம். மிஸ்ஸஸ் கௌதம். மை வைஃப். கட்டுனா அவளை கட்டணும்டா, இல்ல கட்டுனவன் காலை தொட்டு கும்பிடணும்டா. எப்படின்னா அப்படித்தான். பொண்ணுங்களுக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும், அப்படி இருந்தா தான் பிடிக்கும்லாம் இல்லை. தைரியமா வந்து லவ் சொல்லணும். பார்த்துக்கிட்டே இருந்தா போதாது, போய் சொல்லணும். போலானே. டேய் சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. என்னடா சொன்னா? ஹே யோகி, ஐ எம் ரியலி சாரிடா. ஐ நோ யூர் அ வெரி நைஸ் கை, பட் உன்னை பற்றி இப்படியெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. இன்ஃபேக்ட் லவ் ரிலேஷன்ஷிப் இது எது பற்றியுமே பெருசாக யோசிச்சதில்லை. இந்த ஏஜில் அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் உன்னை மிஸ்லீட் பண்ணியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. என்ன நோ சொல்லிட்டான்னு இவ்வளோ கூலாக சொல்கிற? ஏன்ன அண்ணே என்னாச்சு? எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரி அவளுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்லண்ணே. எக்ஸ்பெக்டேஷன்லாம் விடுங்க, அதெல்லாம் தாண்டி அவளுக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொல்கிறா. ஸோ நான் அவளை போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்லண்ணே. அவளுக்கு என்ன பிடிக்கிறதும் பிடிக்காததும் அது அவளோட விருப்பம்ண்ணே. ஆனால் நான் அவகிட்ட போய் சொல்லிட்டேன்னா அது அது ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குண்ணே. அவள் எனக்கு எஸ் சொல்கிறதும் நோ சொல்கிறதும் அது அவள் சாய்ஸ்லண்ணே. அது அவள் ரைட்ஸும் கூடன்னு நினைக்கிறேன். நான் ஹாப்பிண்ணே. டேய் யோகி, ரொம்ப ரொம்ப கிரேட்ரா. சூப்பர். ப்ரௌட் ஆஃப் யூ. சூப்பர்டா. போலாண்ணே. போலாண்ணே. அப்புறம் யோகி டின்னர் போலாமா? போலாண்ணே. மாப்பிள உண்மையாகவே நீ வேற லெவல்ரா. நான் கூட ஆரம்பத்தில் நீ சொல்லும் போதெல்லாம் என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கானேன்னு நினச்சேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பாரு எல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. உண்மையாகவே நீ கர்ணம் தான்டா. ஆமாடா கார்த்தி. ஆனால் ஒன்றுடா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்ம ஸ்கூல் லைஃப் இல்லைன்னா நம்மளாம் இப்படி ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டோம். தேங்க்ஸ்டா. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். டே கார்த்திக், தேங்க்ஸ். மாப்பிள்ள ரொம்ப நன்றிடா. தெய்வம்டா நீ. அப்படியே இடுப்புல வச்சு நிலா காட்டி விட்டுங்க. ஏய் சாரிப்பா. போதும் தள்ளு மாப்பிள. எல்லாருமே செம ஹாப்பிடா. நம்ம ஜோசப், பிரியா, நம்ம சில்பா, கௌதம் எல்லாருமே செம ஹாப்பிடா. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி இல்ல? ஆமாடா எல்லாருமே ஹாப்பிடா. ஆமா எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. டேய் என்னடா ஆச்சு? என்னால முடியலடா. நானே அவளை மறந்துடலாம் தான் இருந்தேன். ஆனா திரும்ப இங்க வந்து அவ கூட இருந்து உன் லைஃப்ல என்னைக்காச்சும் பிடிச்ச பொண்ணு தொலைச்சி சோஷியல் மீடியா தேடி இருக்கியா? தேடி பாரு, 1000 ப்ரொஃபைல் வரும்டா. அதுல ஒவ்வொன்றா தேடி ஏதா ஒரு குட்டி போட்டோல அவ மூஞ்ச பாத்துருமான்னு எவ்வளவு நாள் தேடி இருக்கேன் தெரியுமா? இப்ப அவ என் வாழ்க்கையில கூட இருக்கிறத பார்த்துட்டு அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவ எனக்கு இல்லைன்னா எப்படிரா? எப்படியாச்சும் என் லப்பா அவகிட்ட சொல்லணும்டா. வர February 13 அவ பர்த்டேடா. அதுக்கு அடுத்த நாள் February 14. எப்படியாச்சும் அவகிட்ட எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் அவகிட்ட சொல்லணும்டா. டேய் புரியுதுடா, ஆனா இப்ப போய் நீ அதை சொன்னா தப்பாயிரும்டா.
எந்த தப்பான இன்டென்ஷன்லாம் இல்லைடா. அவட்ட எப்படியாச்சும் அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ நாளாக பிடிக்கும், எப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்கேன் அவட்ட சொல்லுண்டா. டேய் நீ தாண்டா ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ்டா. டேய் டேய் என் அப்பா அம்மாவோட உன் கூட தான்டா அதிகமாக இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதா நீ சந்தோஷமா இருக்கியா இல்லை சோகமா இருக்கியான்ட்டு? இப்பெல்லாம் சொன்னாலாச்சும் நீ சந்தோஷமா இருப்பேன்னு தான் சொன்னேன். இப்போ உனக்கு என்ன அவகிட்ட சொல்லணும் அவ்வளோதானே? போய் சொல்கிறா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்று சொன்னதுக்கப்புறம் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த சலீம் இருப்பான் அவன் கூட. Programming object-oriented functional. This makes C++ most powerful. Okay students, thank you. Thank See you. tomorrow. ஓகே தேங்க்யூ சார். லாஸ்ட் பீரியடுக்கு நடுவுலேயே பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி பல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடும் நண்பர்களே கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. நம்ம ஸ்கூல் டைம்லலாம் ஒரு ஃப்ரீடமாகவே இருந்ததில்லை. ஃபன்னாக ஒரு அவுட்டிங் கூட போனதில்லை. ஏன் ஒரு சினிமாவுக்கு போகணுன்னா கூட அப்பா கிட்ட டியூஷன் போகிறேன்னு பொய் சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு முடிவு நம்ம கையில். இந்த 3 மாசத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. ஓ ஏன்டா அதை வேற ஞாபகப்படுத்துற? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா வர 12, 13, 14 நம்மளாம் சேர்ந்து ஏன் ஒரு ட்ரிப் போக கூடாது? ஒரு ரோட் ட்ரிப், ஹில்ஸ், அப்படியே ஜாலியா இருந்துட்டு வரலாமே. சூப்பர்டா, கன்ஃபார்ம் நான் வரேன். நீ வரியா? சாரி கைஸ், ட்ரிப் கேன்சல். டேய் மச்சான் நானும் வரேன்டா. ஓகே பிரியா நீ வரல? ஏய் இல்லடா, நாட் ஷோர். நான் சொல்றேன். ஹே நம்மளாம் சேர்ந்து போறதுக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ். ஆமா பிரியா, கண்டிப்பா நீ வர. அதெல்லாம் தெரியாது சலீம், நீ விடு. பிரியாவை நான் அழைச்சிட்டு வரேன். நீ அழைச்சிட்டு வரியா? என்ன ஜோக்கா? நீ எங்க வர? ஏன் நானும் தான் ட்ரிப்புக்கு வரேன். ஏ லூசு, இப்பவே உனக்கு 9 மாசம். டிராவல்லாம் உனக்கு சேஃப் இல்ல, ஒழுங்கா இங்கே இரு. ஏ என்னப்பா நீ எப்படி டிசோபீடியண்டா நடந்துக்கலாமா? அதான்டா பிரச்சனையே. ஸ்கூல் டைம் ஃபுல்லா படிப்பு, மார்க்ஸ், டிசிப்ளின், ஒரு ஃபன்னும் இல்லாமே இருந்துட்டேன். இப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரெக்னெண்டா இருந்து கூட இந்த 3 மாசம் இங்க வந்தது டிகிரி வாங்கலாம் இல்ல, உங்களோடலாம் சேர்ந்து நீங்க இருந்த மாதிரி ஜாலியா இருக்கலான்னு தான். ஏன் நீனே சொல்லு, இந்த 3 மாசத்துல ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் அட்வைஸ் பண்ணிருப்பனா? இன்னும் கொஞ்ச நாள்ல இதுவும் முடிஞ்சிரும். அப்புறம் அகெயின் பேக் டு சேம் லைஃப், சேம் ரொட்டீன், சேம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இருக்கிற கொஞ்ச நாளாவது எனக்கு ஜாலியா இருக்கணும் சலீம். ப்ளீஸ் நானும் ட்ரிப்புக்கு வரேன். லிண்டோஷா இந்த ட்ரிப்புக்கு நீ கண்டிப்பா வர. உன்னை நாங்க பாத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். ஓகே நானும் வரேன் லிண்டோஷாக்காக. ஓகே ஜாப் டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு வந்துட்டோம். இதுவே ஒரு கிண்ண சாதனைக்கு நிகரானது தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கேம் ஒன்று ஆடலாமா? கேம்லாம் ஆடலாம், ஆனால் இந்த பாசிங் த சீக்ரெட், ட்ரூத் ஆர்டர், இந்த மாதிரி மொக்க கேம்ஸ் எல்லாம் சொல்லாத. அப்படிங்களா மேடம்? நீங்களே ஒரு கேம் சொல்லுங்க. தெரியலல? ஏய் நான் ஒரு கேம் சொல்றேன். சலீம் அந்த பாட்டில் அந்த பாட்டில் எடுத்து நடுவுல வச்சு சுத்தி விடணும். ஐயோ லிண்டோ, இது ஒரு விவகாரமான கேம். இரு அந்த பாட்டில சுத்தி விட்டு யார பாயிண்ட் பண்ணுதோ அவங்க எல்லாருக்கும் ஜெனரலா ஒரு क्वेश्चन கேட்கணும். அந்த क्वेश्चनக்கு அவங்கவங்க ஆன்சர் எல்லாரும் சொல்லணும். ஓகேவா? நம்மலாம் பிரிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய மாறி இருப்போம். சோ நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல கேமா இருக்கும். எங்க இருந்துமா பிடிக்கிறீங்க இந்த மாதிரி கேம்லாம்? சரி ஓகே, நானே எடுத்து வரேன். சூப்பர். ஐயோ பாத்தியா, கேம் கொடுத்த உனக்கே வந்துருச்சு. நம்ம உருட்டு அப்படி. கேளு. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்க லைஃப்ல உள்ள பெஸ்ட் மொமெண்ட் எது? நாங்க 2 பேரும் திரும்ப மீட் பண்ண நாள். எனக்கு நான் கன்சீவ் ஆனேன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ண அன்னைக்கு.
ஆக்சுவலா நம்ம எல்லாரும் இங்க திரும்பி வரப்போறோம்னு தெரிஞ்ச நாள். ஏய் ஏய் நிஜமா? இப்படி நெஞ்சு நக்கிற ஆன்சர்லாம் கார்த்திக் தான் கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ கொடுப்பான் பார். ரைட் ஓகே இப்போ பார். இப்போ யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? என்கிட்ட போய் கேட்குறான் பார். வேற யாராச்சும் கேளு. எஸ். ஹே யாருடா? ஏய் எஸ்ஸா நோவான்றதான் கேள்வி. நீ பாட்டுக்கு தேவையில்லாதெல்லாம் கேட்டு கன்வின்ஸ் பண்ணி விடாத. எஸ். ஆக மொத்தம் நீங்க 2 பேரும் தனியா பதில் சொல்ல மாட்டீங்க. நோ. ரைட் விடு. எஸ். எஸ். இந்த எஸ்ஸுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அதான் என்கேஜ்மெண்டே ஆயிடுச்சு. சரி ஓகே இந்த क्वेश्चन போதும். அடுத்து கேள். நீங்கள் யாராச்சும் ஸ்கூலில் யார்கிட்டயாச்சும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சி மிஸ் பண்ண விஷயம் இருந்தால் சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. லிண்டோஷா, நீ எனக்கு 12th சொல்லி கொடுத்தனா தான் நல்லா படித்து பாஸ் ஆனேன். தேங்க்யூ. ஹாப்பிடா. அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டான். ஏன்ட்ட ஒரு சாரி சொல்லணும். சலீம் வா மாப்ள. வாடா ஜோசப். ஸ்கூலில் ஒன்றாவே இருந்தோம். ஆனால் அந்த வயசில் எதுவுமே தெரில. ஒன்று ரொம்ப கலாச்சிருக்கோம், ஹர்ட் பண்ணியிருக்கோம். சாரிடா. டேய் என்னடா சொல்கிறீங்க? கௌதம், எல்லாரும் சப்பி பப்ளு அப்படி செல்லமாக கூப்பிடுவாங்களே, அப்படி தான்டா நான் உன்னை குண்டா குண்டான்னு கூப்பிடுவேன். நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு போய் நான் உன்னை ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஆனால் நீ எங்களை ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு நினச்சிட்டல. நான் உங்கள் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமாகவே இருப்பேன். ஆனால் நான் சந்தோஷமாக இருந்து உன்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டேன்டா. ஆனால் ஒன்று, நான் தான் கலாச்சிருக்கேன், வேற எவனையும் கலாய்க்க விட்டதில்லடா. சாரிடா கௌதம். சாரிடா. சரி ஓகே, இந்த கேள்வி ஒரு மாதிரி எமோஷனலாக போச்சு. அடுத்து ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங் வித் அவர் ஸ்ரேயா கோஷல். நம்ம பிரியதர்ஷனோட சாங் தான் நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஹே நானா? இல்லை இல்லை, நாட் நவ். ஏய் ரொம்ப நடிக்காத. கௌதம் இந்தா தரேன். நீ இதை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சரணியா எங்கள்கிட்ட சொல்லிட்டா. ஒழுங்கா பாடும், பாடி தொலையும். ஓகே ஓகே, இது நானே எழுதின ஒரு சாங். எனக்கு ரொம்ப பர்சனலான, மனசுக்கு நெருக்கமான ஒரு சாங். இட் இஸ் அ சாங் அபவுட் த லவ் ஆஃப் மை லைஃப். சூப்பர் சூப்பர் சூப்பர். Thank you, thank you, thank you. Your fiancé is very lucky. பியூட்டிஃபுல் சாங். Thank you. ஏய், அவள் ஃபியான்சி நினச்சி பாடியிருக்கா. இதுக்கப்புறமா லவ் சொல்லுமா? யோசிச்சுக்கோ. டேய் ஏதாவது பண்ணுறான், நான் அவகிட்ட பேசணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஃபன்னாக இருந்தது. நம்ம ஆல்ரெடி ட்ராவல் வேறு பண்ணி வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம். அதனால் எல்லோரும் சாப்பிட்டு படுங்க. சரண்யா ஃபுல் ஃபன். தேங்க்யூ. அதை கெடுத்ததே நீ தான். நீ முதல்ல போய் படு போ. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே ப்ளீஸ். லிண்டோஷா, நீ தான் முதல்ல போய் படுக்கணும். போய் படுப்போ, காலைல பார்க்கலாம். எழுந்திரிங்க எழுந்திரிங்க, போங்க போங்க. போட. ஏய் போ 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 படுப்போ. எல்லாம் பிரிஞ்சு அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுக்கணும். போங்க. இவன் கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி நீ இவனை கூட்டின்னு போடா. பிரியா, கார்த்தி உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசினா நாங்கள் வெயிட் பண்ணுறான். கார்த்திக்,
உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நான் கூட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கார்த்திக். ஆஹா, நான் முதல்ல சொல்லிடுறேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Thanks, guys. I have another very big surprise for you. So, guys. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Priya. Happy birthday to you. Happy birthday. Happy birthday, Priya. Guys, this is Arjun, Priyadashini's fiance. நேத்து நைட்ல இருந்தே கண்டினியூஸா ஃபோன் கால்ஸ். பிரியாக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணலான்னு இந்த கேக் டெக்கரேஷன் எல்லாமே தனியால இவர் மட்டும் தான் பண்ணிருக்காரு. ரியலி ஸ்வீட், யூ நோ. சரண்யா கூட ஃப்ரெண்ட்ஸோட லவ்னா பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல? ஏ கார்த்தி, ஒரு முக்கியமான விஷயம் வாயா. சொல்லுன்னு சொல்லும் போதெல்லாம் சொல்லாம விட்டுட்டு இப்ப போய் லெட்டர் கொடுத்து வச்சிருக்கான். அவன் என்ன நினைப்பா? இதுல அவன் வேற வந்து நிக்கிறான். வந்து நின்னா என்னடா மாப்பிள்ள, எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்டா. நீ ஸ்ட்ராங்காரு. டேய், இப்ப பிரச்சனைக்காட பயப்படுறோம். இப்ப கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி அவனை போய் வெட்டிட்டு வந்துடலாமா? சொல்லுங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அவ பிரியாவை கட்டிக்க போறவன். தப்பெல்லாம் நம்ம மேல. பிரச்சனை எல்லாம் வேண்டாம்டா, இதோட விட்டுரு. டேய் போடா. Hey guys. டேய் இவா டேய் கேஷுவலா ரெடி. மாப்ள பேசாதடா. மாப்ள எதனா பேசினா பேசிக்கலாம் விடு. இதுல கார்த்திக் யாரு? ஏன் என்ன விஷயம் சொல்லுங்க. கார்த்திக் கிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு? நான் தான் கார்த்தி. கியூட்டா தான் இருக்க. கார்த்திக் ஐம் அர்ஜுன். நீங்க 12 வருஷமா லவ் பண்ற பிரியதர்ஷினியோட ஃபியான்சே. கிளாசிக் 90s கிட்ஸ் போல நீங்க. இத்தனை வருஷமா ஒரே பொண்ணை லவ் பண்ணி இது வரைக்கும் அவகிட்ட லவ் சொல்லவே இல்லை. பிரியா இப்போ தான் என்கிட்ட எல்லாமே சொன்னா. அண்ட் யூ நோ வாட், அவ்வளோ இத்தனை வருஷமா உங்களை தான் லவ் பண்றா. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஓகே ஓகே, I'll tell you our story. எங்கள் 2 பேரோட பேரண்ட்ஸும் மேட்ரிமோனியல் சைட்டில் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. திடீர்னு அவசரப்பட்டு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மீட். ஸோ யா, லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது. பட் இப்போ என்ன பண்ணுறது? I think you guys are meant to be together, man. Thank you. Hey. Hey, relax, man. Relax. செத்து படிச்ச மாதிரி இருக்கு. டேய் சலீம், போடா போ போ போ. இவ்வளோ நல்லவர்னு தெரியாம உங்களை போய் அடிக்கலாம் பிளான் போட்டோமே சார். மன்னிச்சுங்க சார். பிரியதர்ஷினி. டேய் என்னடா? பிரியதர்ஷினி பேசணும். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. நாளைக்கு வா. ஏய் நான் பேசணும், அவங்கிட்ட கூப்பிடு. போயிட்டு காலை வா போ. ஏய் கூப்பிடுறியா?
என்னடா தூக்கம் வரல. பிரியதர்ஷினிகிட்ட எப்படியா பேசணும். டேய் ஏன்டா அப்படி தூங்காம ஃபீல் பண்ற? நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா கார்த்தி. இந்த கையால உன்னை கொல்ல முடியாதுடா. மூடிட்டு படு. கார்த்திக் சீக்கிரம் வா. லிண்டோஷாக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. சீக்கிரம் கார் எடுத்துட்டு வா. கௌதம் ஒன்றும் இல்லை, இதை வந்தாச்சு. கொஞ்சம் போட பாரு. எப்படி கார்த்திக், இது நம்ம லைஃபோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் 3 months. நாங்கள் இதெல்லாம் புலம்பியே சொதப்பிருப்போம், நீ இல்லைனா. தேங்க்ஸ்டா கார்த்திக். அவனை பாரு. டே ஆகாஷ், படிக்கிற நேரமாடா இது? இங்கே நம்ம எல்லாருமே பண்ண வேண்டியது நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு டூருக்கு வந்தா இங்கே இருந்து படிக்க வேண்டியதானே? வாத்தியாரே சில் பண்ணுன்னு சொல்றான். இன்னும் 4 நாள் தான்டா இருக்கு. அதான்டா நானும் சொல்கிறேன். நீ எக்ஸாமுக்கு 4 நாள் தான் இருக்கு. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு மாப்பிள்ள. சூப்பர்டா, நீ பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஆனால் என்னால் அதை செலிப்ரேட்லாம் பண்ண முடியல. இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என் வேலை போயிடும். அதுக்கப்புறம் நான் என்னடா பண்ணுறது? முடிஞ்சா அதுக்கு ஏதாவது பண்ணுறா. அதுக்கு ஒரு வழி சொல்லு கார்த்திக். நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி சொல்லுவில்ல? ஓ சாரிடா. நீ தான் சொந்த கம்பெனி வச்சிருக்கிய. உனக்கு இந்த டிகிரி எக்ஸாம் பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. பட் எனக்கு அப்படி இல்லைடா. இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணி ஆகணும்டா. டேய் போச்சுடா. One hour more. Excuse me, sir. 1 minute. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனது போதும், பேப்பர் கொடுங்க.
நோ நோ கிவ் மீ a paper. நோ நோ பேப்பர் கொடுங்க. ஒன் மினிட் சார் 3 months நீங்க பட்ட கஷ்டத்துக்காக கோர்ட்ல உங்களுக்கு மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? காம்பன்சேஷனா? உங்க ஸ்கூல் மேல போடப்பட்ட கேஸ் பிசினஸ் காம்படிஷனால போடப்பட்ட பொய் கேஸ்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? லாஸ்ட் क्वेश्चन சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் 3 மாசம் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களோட நார்மல் லைஃப்க்கு திரும்பவும் போக போறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த 3 மாச கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது பத்தி? மச்சான் டேய் ஏன்டா ஃபீல் பண்றீங்க? இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாம கான்ஸ்டன்டா டச்ல இருப்போம்டா. எவ்ரி ஒன்ஸ் இயர் கண்டிப்பா ரியூனியன் போடுறோம். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்.